17ஆம் கேள்வி. எளிய இசை இயக்கத்தை ஆற்றும் ஒரு பொருள் ஒரு இடப்பெயர்ச்சி எக்ஸ் நேரவலை உருவிற்காட்டப்பட்டுள்ளது. இவ்வியக்கத்துக்கு ஆவர்த்தனாளன் டி மீடுரன் எஃப் கோணகதி ஒமேகா உயர்ந்தபட்ச கதி விமேக்ஸ் உயர்ந்தபட்ச ஆர்முடல் இஎம்எக்ஸ் ஆகியவற்றின் பெருமங்களை தருவது. முதலாவது ஒரு அலைவுக்கான நேரம் அதிலேயே பார்த்தா தெரியுண்டா 1 செகண்ட். ஒரு அலைவு இது ஒத்த ஒத்த அவத்தைகளுக்கு இடப்பட்ட தூரம் தான் ஒரு அலைவு காலம். இப்ப 1 செகண்ட் டி சமன் 1 செகண்ட். அடுத்தது எஃப் எஃப் வந்து 1/t 1 செகண்ட் தெரியும். அப்ப என்ன ஒரு ஹெர்ட்ஸ். இப்ப அதுவும் சரி. அடுத்து ஒமேகா ஒமேகா வந்தது என்ன 2πf. ஒமேகா வந்து 2π ஏன்னா எஃப் கொண்டு. அடுத்த வேகம் வந்து ஆர் ஒமேகா ஏ இல்லாட்டி ஏ ஒமேகா ஏ ஆர்ன்றது இந்த உயர் வீச்சா. உயர் வீச்சம் என்ன நடந்திருக்கு 2 தடவை 10 2. இதை பாருங்க கூட இதுல 2 தடவை 10 2 நடந்திருக்கு. 2 தடவை 10 2 ஒமேகா வந்து 2π. அப்ப என்ன 4π தடவை 10 2 பிராக்கெட்டுக்குள்ளேயே மேல 10 2 நடந்துட்டுல்லோ அப்படின்னா 4 தடவை 10 2 வந்துட்டு. பிறகு ஏ ஆர்முடுகளுக்கு வந்து உயர் வீச்சம் ஒமேகா வர்க்கம். உயர் வீச்சம் அளவு 2 தடவை 10 2. ஒமேகா வந்து 2π அப்படின்னா 4π என்றா 8 தடவை 10 2 8 தடவை 10 2 பையன் வரும். அப்ப அந்த 10 2 வெளியே எடுத்தா 8π வர்க்கம் வரும். ஒமேகா ஸ்கொயர் அல்ல பை வர்க்கம் சாரி. இது ஒமேகா வந்து 2π 4π வர்க்கம் 4π 8π வர்க்கம் வந்தா விட வந்து இரண்டாவதாக இருக்கும். 18வது ஒருவர் தனது தானத்திலிருந்து 1 கிலோமீட்டருக்கு அப்பால் ஓய்வில் உள்ள ஒரு ஜானையை அவதானிக்கின்றார். அவர் கேட்கும் ஜானையின் புள்ளிகளின் ஒளிச்செறிவு 10 வெட்ஸ் மீட்டர் -2 ஆகும். ஒளி ஒரு புள்ளியில் முதலிருந்து வருகிறது என கொள்க. அவருடைய கேட்டல் நுழைவாய் 10 அவருடைய கேட்டல் நுழைவாய் 10 மீட்டர் -2 எனின் அவர் இந்த புள்ளிகளை கேட்கத்தக்க உயர்ந்தபட்ச தூரம். அப்ப என்னடாடா 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கேட்கிற அதுல இவருக்கு 10 கேட்குது. இப்ப 10 12க்கு எவ்வளவு தூரத்துக்கு வேற ஒன்று கேட்கிற. இப்ப ஐ நேர்வீத சமன் டி ஸ்கொயர். பழைய பாஸ்ட் பேப்பர் எல்லாம் அவங்களே இந்த தரவை தருவாங்க. பட் இப்ப தார இல்லை ஏன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப ஐ நேர்வீத சமன் டி ஸ்கொயர்டா 10 12டா 10 மடங்கு குறைய போகுது கூட போகுது சாரி 10 மடங்கு கூடுதல்டா ஒளிச்செறிவு மட்டும் குறையுது. ஓகே ஆனா இது வந்து கூடும் நீளம் வந்து கூடும். அப்ப இது 10 டி வரைக்கும் தானே. இப்ப 10 மேல வரைக்குல 10 கிலோமீட்டர் 10 வரும். முதல்ல விட 10 மடங்கு தூரத்துல வந்து அது வந்து என்ன இருக்க போகுது ஒளிச்சத்தம் வந்து அந்த கேட்காம போறேன் இல்ல இல்லாட்டி உயர்ந்தபட்ச தூரம் கேட்கக்கூடிய அப்படின்னா 1 கிலோமீட்டர். இப்ப 10 மடங்குடா 10 கிலோமீட்டர்ல 4வது விடை. 19வது பிக்யூ என்னும் இரு கண்ணாடியுள் ரச வெப்பமானிகள் பியின் ரச சரி இதை நான் வந்து நேரே எழுதி காட்டுறேன். ஓகே முதலாவது 10 இருக்கேக்குல என்ன தூரம் 10 தான் தூரம் கேட்டிருக்கு. இப்ப 10 எங்களுக்கு 1 கிலோமீட்டர்னு சொல்லியிருக்கு. இப்ப டி வர்க்கம் வந்து 10 10 பட்டு பட்டுச்சுன்னா 10 வரும். இப்ப இதை இங்கால கொண்டு போய் பெருக்கி இதையும் கொண்டு போய் பிரிச்ச மாட்டா 1 10 டி வர்க்கம் வந்து 10 வரும். இப்ப டி வந்து 10 வரும் 10 கிலோமீட்டர். இதை வந்து இப்படி சமன்பாடு மூலமா சொல்றேன். நார்மலா தியரியா சொன்னா இப்படி நேரடியா விட பார்க்கலாம். 19வது பிக்யூ எனும் கண்ணாடிகள் பிக்யூ எனும் இரு கண்ணாடிகள் ரச வெப்பமானிகள் பியின் ரச குமிழ் கியூவின் ரச குமிழிலும் பார்க்க பெரிதாயிருக்குமாறு அமைக்கப்பட்டு பியின் ரச குமிழ் வந்து கியூண்டை விட பெருசா இருக்கு. இது பி இது கியூ குமார் அமைக்கப்பட்டு அவை இரண்டும் வீச்சு 0 தொடக்கம் 100 தரங்கணிக்கப்பட்டுள்ளன. இரு குமிழ்களினதும் சுவர்கள் ஒரே தடிப்பை உடையவன கொள்க. பொருத்தமான சீரான துளை ஆரைகளை கொண்ட மைத்துளை குழாய்களை பயன்படுத்தி இரு வெப்பமானிகளும் சரியோ ஏ கூற்று 0 குறிக்கும் 100 குறிக்கும் உடைய ஒரே மைத்துளை நிலையங்களை கொண்டவாறு அமைக்கப்படலாம். இப்ப பீண்ட வந்து கூடவா இருக்கு. அப்ப இதுன கனவா விகிதத்துடன் கூடத்தான்
ஆனா இந்த ஏரையும் நாங்க பெருசாக்கி இது இந்த ஏரையை நான் குட்டியா வச்சிருந்தா ஒரே நீளம் பெற மாதிரி அமைக்கலாம். அப்ப அது சரி. பி கூற்று அளக்கப்படும் வெப்பநிலையில் விரைவான மாற்றங்களுக்கு ஒரே மருகை நேரம் கிடைக்குமாறு அமைக்கப்படலாம். ஒரே மருக நேரம் கிடைக்கிற மாதிரி அமைக்கப்படலாம் என்றது ஏனண்டா பி கூற்று வந்து என்னண்டா சாரி பி வெப்பமானிக்குள்ள இந்த வெப்ப நில இருக்கும் கியூ வெப்பமானில வெளியாடைந்து உள்ள உரக்க நேரம் சமன். ஆனா இவ்வளத்தையும் நாங்க வெப்பமாக்குற நேரம் வந்து கூடவே இருக்கும். இதோட ஒப்படைக்கல. இப்ப இது டக்கன வெப்பமாயிடும், டக்கன விரிஞ்சு கொண்டு இருக்கும். இது கூட விரியும் ஆனா லேட்டா. இப்ப பி கூற்று வந்து புல. சி கூற்று வெப்பமானி பியின் உணர்திறன் வெப்பமானி கியூவின் உணர்திறன் பார்க்க கூடியதாக அமைக்கப்படலாம். ஓ இப்ப வெப்பமானி பீண்ட கியூண்ட ஏரைகளை நீங்க சமனா வச்சீங்கன்னா உணர்திறன்டா ஒரு பாசிக்கு உயர்ற நீளம் தான் என்னண்டா ஒரு பாசி அதிகரிக்கல அது எவ்வளவு நீளம் அதிகரிக்குதோ அதுதான் உணர்திறன். இப்ப இதுல ஏரையை குட்டியா வச்சிருந்தா இதுன கனளவு விரிகை வந்து கூட. இப்ப ஒரே அளவு ஏரையா இருக்கல இது நல்லா மேல போலாம். அப்ப அது வந்து சரி. ஏஎம் சியும் சரி. 4வது உடை. அடுத்த 20வது ஒரு அமைப்பு வெப்பமாக்கி பொருத்தப்பட்ட ஒரு முழுமையாக காவலிடப்பட்ட கொள்கலத்தினுள்ளே 1/10 கிலோகிராம் செகண்ட் -1 என்ற மாறா வீதத்தில் 0 உள்ள நீர் தொடர்ச்சியாக வழங்கப்படுகின்றது. நீரின் தன்வெப்ப கொள்ளளவும் ஆவியாக்களின் தன்மறை வெப்ப முறையே 4.2 2.25 ஜூல் கிலோகிராம் -1 ஆகும். நீரின் அதே வளங்கள் வீதத்தில் 100 உள்ள கொதிநீராய் உண்டாக்கப்பட வேண்டும். அமைப்பு வெப்பமாக்கிக்கான வலு என்ன வலுவண்டா என்ன ஒரு செகண்ட்ல வழங்கப்பட வேண்டிய வெப்பம் 1 செகண்ட்ல 10 கிலோகிராம் பெறுது. அப்ப அந்த 10 கிலோகிராம் 0 இருந்து கொதிநீராயா மாத்துறதுக்கு எவ்வளவு வெப்பம் தர வேண்டும்? அதான் சரி. இப்ப கியூ வந்து எம்எஸ் டீட்டா பிளஸ் எம்என் என்ன 1/10 திணிவு 4.2 கிலோ 13 தன்வெப்ப கொள்ளளவு எவ்வளவு உயர்த்த போறோம்? 0 100 டெல்டா டீட்டா 100 வாசி பிளஸ் 1/10 கிலோகிராம் திணிவு மற்றது 2.25 வந்து அதுண்ட ஆவியாக்கள் மறை வெப்பம். அப்ப இத பெருக்கேக்கல இதுவும் மட்டுப்பட்டுச்சுன்னா 4.2 பிளஸ் 10/2 இது பட்டுச்சுன்னா 14. இதை நான் இப்ப 13க்கு மாத்தினேன்டா 22.5 13 வரும். இப்ப ரெண்டையும் கூட்டேக்கல 26.7 13 26.7 கிலோவாட்ஸ் 3வது விடை. ஓகே அடுத்தது சுற்றில் காட்டப்பட்டுள்ள ஒவ்வொரு கொள்ளளவினதும் பெருமானம் 1 மைக்ரோஃபரட் ஆகும். கொள்ளளவிகள் முழுமையாக ஏற்றப்படும் போது கொள்ளளவிகள் தேக்கி வைக்கப்படும் மொத்த ஏற்றம் என்ன 1 2 3 4 5 இதுலயும் அதே இதுல 2 இதுக்கு குறுக்க 10 வோல்ட் கொடுக்குறேன். இப்ப இதுலயும் 10 இதுலயும் 10 இதுலயும் 10 செய்வ இப்ப கொள்ளளவிகள் கொடுக்க போறேன். இப்ப இதுக்கும் குறுக்க ஒரு கொள்ளளவி, பிறகு இதுக்கு குறுக்க ஒரு கொள்ளளவி, அதுக்கப்புறம் இதுக்கும் குறுக்க ஒரு கொள்ளளவி. ரைட்டா? இப்ப வோல்ட் இப்ப எவ்வளவு ஏடிஎம் கண்டுகிட்டு இருக்கலாம். இப்ப Q சமன் C × V. அப்ப அழுத்த வேறுபாடு எல்லாத்துக்கும் பார்ப்போம். இதுல வந்து 10 0 இல்லை ஒவ்வொன்றுக்கும் குறுக்க 5 வோல்ட் வரும். இப்ப இதுக்கு குறுக்க 5 வோல்ட். ரைட்டா?
ஓகே, இது குறுக்க 5 தடை இருக்கு. அப்போ ஒவ்வொரு தடைக்கும் குறுக்க 2 வோல்ட் விழா போகுது. இப்போ இதுல 8 வோல்ட் வரும், இதுல 6, இதுல 4, இதுல 2. அதே மாதிரி தான் இதுல 8, இதுல 6, இதுல 4, இதுல 2. இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழலைக்கும் குறுக்க இருக்கிற அழுத்த வேறுபாடு பார்க்கலாம். இந்த ரெண்டுக்கும் இருக்க அழுத்த வேறுபாடு 0. இப்ப இது வராது. இதுக்கும் குறுக்க இருக்க அழுத்த வேறுபாடு 2. அப்ப 2CV. இதுக்கும் குறுக்க இருக்க அழுத்த வேறுபாடு வந்து 3. 8 - 5 3 3CV. கூட்டினா 5CV. அப்படின்னா இந்த விட 5 மைக்ரோ கூலாம். சரி, இப்ப சிவி என்ன வோல்டேஜ் அவங்க தந்திருக்காங்க. இப்ப 3C, இது 2C. இப்ப ஒவ்வொன்றும் 1 மைக்ரோ ஃபெரட்ண்டா சிக்கு 1 மைக்ரோ ஃபெரட் போட்டா 5 மைக்ரோ ஃபெரட். மூன்றாவது விடை. 22வது, ஒரு மாணவனால் வரையப்பட்ட வழியில் உள்ள சவக்கார குமிழிகளின் 5 கொத்துக்கள் உருக்களில் காட்டப்பட்டுள்ளன. ஒவ்வொரு கொத்திலும் குமிழிகளின் மையத்தில் ஓர் தளத்தில் உள்ளவனின் பின்வருவதில் எந்த கொத்து பௌதிக ரீதியாக சாத்தியமான சரியான வடிவத்தை காட்டுகின்றது? முதலாவது சொல்ல போற என்னடா, ஒரு குமிழ் இருக்குண்டா அதுக்குள்ள இருக்கிற மிக அமுக்கம் வந்து 2T/R. சாரி, ஒரு சவக்கார குமிழ்டா 4T/R மேல் பரப்பால உள்பரப்பால 4T/R ஒரு மேலதிக அமுக்கம் இதுக்குள்ள இருக்க போகுது. இதோட ஒன்று இணையக்கிளை நடக்குமாண்டா, இதுக்குள்ள இருக்கிற மேலதிக அமுக்கம் என்ன? 4T/R1. இது பெரிய ஏற, இது குட்டி ஏற. அப்ப இதுக்குள்ள அமுக்கம் கூடவே இருக்க போகுது. இதுக்குள்ள அமுக்கம் கூட இருந்துச்சுன்னா இவரை தள்ள ட்ரை பண்ணுவேன். பெரிய ஏரையை விட சின்ன ஏரையில ஒரு வட்டம் பெறும். இப்படி அப்படி பாத்தீங்களாண்டா முதலாவது வந்து 2 வேற வேற ஏற பிழைச்சிடும். 2வது பாத்தீங்களாண்டா இந்த பெரிய வட்டம் வந்து இந்த சின்ன வட்டத்தை தள்ளி கொண்டிருக்கு. அப்ப அது வராது. இப்ப 5வது அதே மாதிரித்தான். 5வது என்ன, இந்த இதுவும் சரியா இருக்குது, இதுவும் சரியா இருக்குது. ஆனா கீழே இருக்க வட்டத்தை பாருங்க, அது வந்து இப்படி நிக்குது. அதால கூட 3வதோ 5வதோ தான். இப்ப 3வதோ 4வதோ 4வதுல பாத்தீங்களாண்டாடா இது நீட்டா ஒரு வளைவு ஆரையா உள்ளுக்குள்ள நீட்டா தள்ளி கொண்டிருக்கு. ஆனா 3வதுல பாத்தீங்களாண்டா எப்படி சொல்ற, இந்த 2 பக்கத்துல இருக்கிற ரெண்டுமே ஒரு தொடுக ஊறாமல் ஒரு இதோட வந்திருக்கும். அப்படியும் வரையில சேம் டைம் இந்த ஆரைக்கு கிட்டத்தட்ட சமனா இருக்கிற மாதிரி இப்ப இந்த வட்டத்துல இந்த ஆரை இதுல இருக்கிற ஆரைய திருப்பி போட்ட மாதிரி தான் அது இருக்குது. இப்ப இதுண்ட ஆரைக்கு தான் சமனா இருக்கு, அதால பிழைக்குது. ஆனா 4வதுல பாத்தீங்கன்னா நீட்டா ஒரு நல்ல நீட்டான வளைவா காட்டியிருக்கபடியா 4வது விடை சரியானது. அதான மிக பொருத்தமான சொல்லணும். இப்ப 4வது விடை இல்லாட்டி நாங்க 3வது சொல்லி இருக்கலாம். அடுத்தது 23வது, உருவில் காட்டப்பட்டுள்ள தேறிய நேரேற்றத்தின் ஒரு பெரம்பலை உள்ளடக்கிய ஒரு கௌச மேற்பரப்பு எஸ் வரையப்பட்டுள்ளது. ஏ என குறிக்கப்பட்ட மேற்பரப்பின் பகுதியினூடாக உள்ள மின்பாயம் -ψ. ஓகே, கௌச மேற்பரப்பின் எஞ்சிய பகுதியினூடாக உள்ள மின்பாயம் ψR வெற்றிய பின்வரும் உண்மையானது. இதுல விளைவிலா வந்து பிளஸ் தரணும்டா, ஆனா இந்த ஏக்குள்ள மைனஸ் வந்துட்டு. ஓகே, இந்த ஏக்குள்ள -ψ வந்துட்டு. இப்ப இந்த -ψ மிஞ்சிற மாதிரி இந்த +ψ இருந்தா தான் வெளியில +ψ இருக்கும். அப்ப இந்த -ψ பிளஸ் பெருமானத்தை விட சாரி -ψ பிளஸ் பெருமானத்தை விட இந்த ψR வந்து கூடவே இருக்கணும். அப்படி பாத்தீங்கன்னா நேரடியா போடலாம் 5வது விடை. இதுக்கெல்லாம் கூட யோசிக்க கூடாடா. 24வது, ஏபிசி ஆகிய சுற்றுகளில் காட்டப்பட்டுள்ள 3 சர்வசம வோல்ட் அளவு முதல்கள் புறக்கணிக்கத்தக்க அகத்தடையை கொண்டுள்ளன. சுற்று பியில் V ஆனது அகத்தடை R உடைய ஒரு வோல்ட் மானியை வகை குறிக்கின்றது. R3 சமன் R1 R கீழ R+R என்ற சுற்றில்களில் காட்டப்பட்டுள்ள I1 I2 I3 ஆகியவற்றை உண்மையானது. ஓகே, நான் இப்ப 3 சுற்றையும் கீறுறேன்.
R1 இப்ப பாத்தீங்களாடா முதலாவதுல மின்னோட்டத்தை பார்ப்போம். I1 வந்து V0/R1 + R2. பிறகு I2 சமன் V0/R2 பிளஸ் இப்ப இது என்ன சமானு தடையை காணணும். சரியோ, சமானு தடையெல்லாம் காண்றதுக்கு நான் இப்ப சமன்பாடுகளை சுருக்கி காட்டிக்கொண்டு இருக்க மாட்டேன்டா. இப்ப இது RLO கேபிட்டல் R1, இது வந்து சிமோலார் அப்படின்னா R1 இன்டு R சரி R1 to R இன்டு R1 பிளஸ் சிமோலார் ரெண்டு பேரும் இப்படி அந்த I வந்து இப்படி அந்த ஐன்ற பெருமானம் பெறும். அப்படி இந்த R1 + R R1 + R அந்த சமவெளித்தட நோம்பலா சமாந்தர தடன்ற மாதிரி போட்டீங்கன்னா இப்படி கூட்டலாம். இப்ப I1 I2 பேர் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? R என்ற பெருமானம் தெரியும், R1 என்ற பெருமானம் தெரியும் சொல்லிடாதானே. ஏன் எப்பவுமே சமாந்தர தடை ஒன்று இணைக்க என்ன இருக்கும்டா, அதுல இருக்க சின்ன தடையை விட சிறிய வருமானமா தான் அந்த தடையின வருமானம் பெறும். இப்போ முதலாவது R1 இருந்துச்சு, பிறகு R என்ற ஒரு தடை கொண்ட வோல்ட் மானிய இணைக்கிறோம். அப்ப என்ன நடக்கும்டா, முதலை விட தடை குறையும். அப்ப இந்த தடை வந்து நார்மலா இருக்கு R1 தடையை விட குறைவா இருக்கும். அப்ப இதை விட இது குறைவா இருக்கல, I2 கூடவே இருக்கும். அப்படின்னா என்ன, இது கூட. பிறகு இப்ப I3 பார்ப்போம். I3 பார்த்தோம்னா V0 கீழே R2 பிளஸ் R3க்கு ஒரு பெருமானம் தந்திருக்கு பாருங்களா, R1 இன்டு R இன்டு R1 பிளஸ் ஸ்மால் R ஒரு பெருமானம் தந்திருக்கு. இந்த ரெண்டையும் பாருங்களா, ரெண்டு சமன். இப்போ I2 I3 சமன், அதுகளை விட I1 வந்து குறைவண்டா. நான்காவது விடை 25வது கேள்வி. காட்டப்பட்டுள்ள உருவில் Z ஆனது அறியா பெருமானங்களை கொண்ட தடைகளின் ஒரு வலையமைப்பை வகை குறிக்கின்றது. வோல்டளவு முதலின் அகத்தடை புறக்கணிக்கத்தக்கதெனின் வலையமைப்பில் விரயமாக்கப்படும் வேலை. இப்படா இந்த வலையமைப்புல இருக்க Z இது 50, இது 20 மில்லி ஆம்பியர் 10 வோல்ட். இப்ப இதுக்குள்ள என்ன தடை இருக்கு, என்ன தேவை என்னெல்லாம் எங்களுக்கு தெரியாது இந்த Z இருக்கிறது. ஆனா எங்களுக்கு என்ன தெரியும், 50 ஓமுக்குள்ளாலையும் 20 மில்லி ஆம்பியர் தான் போக போகுது. அப்படி என்னன்றா 50 ஓமுக்குள்ளாலையும் 20 மில்லி ஆம்பியர் தான் போக போகுதுன்றா, ஏன்னா இந்த ரெண்டும் தொடரா இருக்குது. இப்ப அந்த 50 ஓமுக்கு குறுக்க இருக்க வோல்ட் அளவு வித்தியாசம், வோல்ட் அளவு எவ்வளவு பார்த்தோம்டா V சமன் I இன்டு R. I தெரியும் 20/10⁻³ R வந்து 50 அப்படின்னா 1 வோல்ட் வேறு. இதுக்கு குறுக்க 1 வோல்ட்டா, இதுல வந்து 9 வோல்ட் விட போகுது. இதுல 9 வோல்ட் விழுதுண்டா, இது 20 மில்லி ஆம்பியர். P சமன் VI. இப்ப 20/10⁻³ 20/10⁻³ இன்டு 9 180/10⁻³ அப்படின்னா 180 மில்லி வாட்ஸ். 5வது விடை. இருபத்தாறாவது. காட்டப்பட்டுள்ள உருவில் 1, 2, 3, 4, 5, 6, 6 ஆகிய சர்வசம மின்குமங்களை வகை குறிக்கின்றன. கீழே தரப்பட்டுள்ள ABC என நிலைமைகளில் சுற்றின் செயற்பாட்டை கருதுக. சரியோ, நான் வந்து மின்குமலை இப்படி போடுறேன். என்ன வழின்னா, சுற்றில் சுடப்படாத மின்குமிழ்கள் ஒரே பிரகாசத்துடன் ஒளிர்வதை காணத்தக்கதா இருப்பது. முதலாவது நிபந்தனை என்ன, குமிழ் 2 சுற்று இருந்தா, இப்ப இந்த 2 சுட்டுட்டா இதுக்குள்ளால கரண்ட் போகாது. அப்ப முழு கரண்டும் 1க்குள்ளால போகும், அதே சமயம் இந்த 2க்குள்ளாலையும் பிரிஞ்சு போக போகுது. அப்ப ஃபர்ஸ்டா இதுக்குள்ளால ஒரு 10 ஆம்பியர் போச்சுட்டா
இதுக்குள்ளால 5 ஆம்பியர், இதுக்குள்ளால 5 ஆம்பியர். அப்ப இது பிரகாசம் கூடவா இருக்கும், இதுகள் குறைவா இருக்கும். அப்படின்னா ஒளிர எல்லாமே சமபிரகாசத்துல எரியாது. அப்படின்னா என்ன? ஏ கூட்டு புல பி கூட்டு 2ம் 5ம் சுட்டு இருந்தா, 2ம் 5ம் சுட்டு இருந்தா என்ன? வர்ற கரண்ட் முழுக்க இப்படி இதால போய் இதால வரும். அப்ப இதால 10 ஆம்பியர்னா இதுக்கும் 10 ஆம்பியர், இதுக்கும் 10 ஆம்பியர் ரெண்டு வரும். அப்ப என்ன? மூணுமே சமபிரகாசத்துல எரியும். சரி என்று சொன்னா புல. ஏனென்றா சுடப்படாத மின்குமங்கள் அனைத்து ஒரே பிரகாசத்தோட எரியிறது அப்படின்னு இருக்கு. இந்த ஆரண்ட மின்குமல் அங்கே சுடையல. இந்த ஆரண்ட மின்குமல் ஒளிரவே இல்லை. அப்படின்னா என்ன? சுடாத ஒரு மின்குமல் ஒளிராம இருக்கு, பிரைட்னஸ் 0 இருக்கு. அப்படின்னா பி கூட்டும் புல. சி கூட்டு சுற்றி எது குமிழ்கள் எதுவுமே சுடையிலேண்டா ஃபர்ஸ்டா இதால ஒரு 10 ஆம்பியர் வந்துச்சுண்டா இதால 5 இதால 5 போகும். பிறகு இந்த சந்தியில 10 வந்து திரும்ப இதால 5 இதால 5 தான் போகுது. சமதடைகளா தானே இருக்கு. அப்ப எல்லாமே ஒரே பிரகாசத்தோட எரியும். சி மாத்திரம் சரியானது. இரண்டாவது இதுல எல்லா ஒளிரும் மின்குமங்களும் சமபிரகாசத்தோட எரியுதுன்னு கேட்டு இருந்துச்சுன்னா பி கூட்டு சரியா வந்திருக்கும். சுடப்படாத மின்குமலன் என்று சொன்னபடியா தான் பி கூட்டு பிழை. 27வது தரப்பட்ட சுற்றில் 1,2,3 எனும் 741 செயற்பாட்டு விதிகளாக்கி முறையே +15 +10 +-8 எனும் வலுவலங்களினால் செயற்படுத்தப்படுகின்றன. V1 V2 V3 எனும் பயப்பு வோல்ட்டுகளின் அன்னளவு பெருமானங்கள். இப்ப என்னென்ன அடையில பின்னூட்டல் ஒன்று நடக்கல. அதாவது அழுத்தமானி செயற்பாட்டு விதிகளாக்கின்ற இது பயப்பு வோல்டல் அழுத்த நயம் வந்து இருக்கிறதுலே ஹை 14 கிட்ட போய் நிற்கும். அப்படின்னா கட்டாயம் நிரம்பல் வோல்டலுக்கு தான் தரப்போகுது. அப்படி நிரம்பல் வோல்டல் தராத எல்லாத்தையும் பட்டி விட்ட மாட்டா ஓராவது 3ஆவதையும் பட்டி விடலாம். அதுக்கு பிறகு தடைக்கு குறுக்கால பிரிகிறத பார்க்கணும். இப்போ 1 2 3 4 ஓகேயா? இது 1, இது 2, இது 3. அதுக்கப்புறம் இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ், இது மைனஸ். அதோட இதுக்கு வந்து 8 வோல்ட் தான் மேக்சிமம், இதுக்கு வந்து 15 வோல்ட், இதுக்கு வந்து 10 வோல்ட். இப்ப 8 வோல்ட் வழங்குறீனமல்லோ. இப்ப இதுல 8ண்டா 4 சமமான ஆறு என்ற தடைகள். அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் குறுக்க 2 வோல்ட் உள்ள போகுது. இது 8 வோல்ட், இது 6 வோல்ட், இது 4 வோல்ட், இது 2 வோல்ட். டிவைட் பண்ணித்தானே இருக்கு 0. முதலாவதுல பார்ப்போம். முதலாவதுல இதுல 8, இதுல 6. அப்ப ரெண்டுக்கு முன்னாடி அழுத்தம் V மைனஸ். இப்ப V அவுட்புட் வந்து என்ன? A இன்டு V பிளஸ் மைனஸ் V மைனஸ். இதுதான் எங்கடா அழுத்த நயத்துக்கான இந்த அவுட்புட்டுக்கான சமன்பாடு. ஓகே, அவுட்புட்டுக்கான சமன்பாடு. இதுல வந்து நார்மலா இது 15 ஒரே ஏரியா என்ன மேக்சிமத்துக்கு போடும். ஆனா இங்க எதுக்கு அழுத்தம் கூட பார்க்கணும். இதுல பிளஸ் சைட் தான் அழுத்தம் கூட. அப்ப இதுக்கு வந்து முதலாவது +15 வோல்ட் வந்து அவுட்புட்டா வரும். ரெண்டாவது வேறும் கூட இது +4 வோல்ட், இதுல 0. அப்ப ரெண்டுக்கு முனையில அழுத்த வேறுபாடு 4 வோல்ட். ஆனா எங்க இருக்கு? மறையில இருக்கு. மறையில இருந்துச்சுன்னா நேர்மாறில இருக்குது. ஏன்னா -4 தான் இந்த இன்புட். இதுல இன்புட் வந்து என்ன? எங்களுக்கு வழங்கல் வேலை வந்து 10 வோல்ட் தான். அப்ப -10 வோல்ட்ன்றது அவுட்புட்டா வரும். அதுக்கு பிறகு இதுல பாத்தீங்களாண்டா 8 வோல்ட், இதுல மைனஸ்ல தான் கூடுதலான அழுத்தம். இதுல 2 இன்புட் அழுத்தம் வந்து என்ன? Vin வந்து 4 வோல்ட்டா இருக்கு. அந்த மைனஸுக்கு கொடுக்குறபடியா -8 வோல்ட்ன்றது விடையா வரும். அப்படின்னா சரியான விடையா பாத்தீங்கன்னா 2ஆவதா இருக்கு. இதுல எங்க கூடிய அழுத்தத்தை கொடுக்குறோம்னு பார்க்கணும்டா. V அவுட் வந்து A இன்டு இது வந்து அழுத்த நயம் V பிளஸ் மைனஸ் V மைனஸ். இந்த சமன்பாடு தான். அதுக்கடுத்த 28ஆம் கேள்வி. 5 நீளமும் 5 துணியும் உடையல்ல ஒரு சீரான பேரமான நேர்பலகை 2L இடைத்தூரத்தில்
உள்ள இரு தாங்கிகள் மீது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கிடையாக வைக்கப்பட்டுள்ளது. எம் தீந்தை பூசும் ஒருவர் தனது தீந்தை வாளியை காவிக்கொண்டு முளை பலகை நிலத்துக்கு நடக்க வேண்டியுள்ளது. இப்ப வந்தவங்க என்றா உங்களை குழப்பறது கண்டு இது எல் இது 2L என்று தந்துட்டாங்க. அப்ப என்ன நினைப்பீங்க? உடனே இதுல விசை திருப்பத்தை பாய்ச்சி அதுல காண்றதுதான் முடிவெடுப்பீங்க. ஆனா உண்மையில என்னண்டா மேக்சிமம் தூரம் இங்கதான் மேக்சிமம் விசை திருப்பம் பெற போகுது. அப்ப இந்த இடத்தை தான் நாங்க கன்சிடர் பண்ணோம். இது 2L. இங்க இருந்து இங்க அரவாசியில தான் திணிவு மையம் இருக்கும். அரவாசியில திணிவு மையம் இருந்துச்சுட்டா இதடியில L/2ல வந்து திணிவு மையம் பெற போகுது. ஓகே, L/2ல வந்து திணிவு மையம் பெற போகுது. L/2ல வந்துச்சுண்டா சாரி இதுல L/2ல வருது, இதுல 2L. இதுல என்ன எம் திணிவோட இருக்கிற ஒருத்தர் நடக்க போற. இப்ப நான் இப்ப விசை திருப்பத்தை இதுல பாவிச்சுட்டேன்டா L/2 இன்டு 5M 5M விசைதான். ஆனா ரெண்டு பக்கம் ஜி வெட்டு போறபடியா நான் ஜியை கருத்துல கொள்ளையில 7 2L 2L இன்டு எம் திணிவுள்ள ஒருவர். அடுத்தது அவர் கொண்டு போகக்கூடிய தீந்த வாளின்னா மேக்சிமம் அதை வந்து நான் இப்ப கேபிட்டல் எம் எடுக்கிறேன். அதுவும் என்ன 2L நல்லது தான் போகும். அப்ப இப்ப வெட்டினமெண்டா LL வெட்டுப்படும் 2M இங்க 5M என்றா அங்கால கொண்டு போய் கழிவட்டா M/2M வேண்டா M வந்து M M7 M/4 ரெண்டு பேரும் என்ன எத்தனையாவோட 5வது விடை 29வது. மேலே திறந்துள்ள ABC என 3 தொட்டிகள் ஆரம்பத்தில் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு மட்டங்களுக்கு நீரினால் நிரப்பப்பட்டுள்ளன. இவை நிலையியல் நிலைமைகள் பிரயோகிக்கப்படத்தக்கவாறு மிக குறைந்த கதியில் வெளிவழியொன்றுக்கு நீர் வழங்குகின்றன. V1 V2 எனும் வால்வுகள் வால்வுக்கு மேலே உள்ள அமுக்கம் வால்வுக்கு கீழே உள்ள அமுக்கத்திலும் கூடியதாக உள்ள போது நீரை கீழ் நோக்கி மாத்திரம் பாய் இடமளிக்கின்றன. உருவில் காட்டப்பட்டுள்ள தொடக்க நிலைமைகளின் போது தொகுதி செய்யப்பட செய்யும் போது பின்வரும் கூற்றுக்களில் எது தொகுதியின் பின் நடைபெறும் செயற்பாட்டை மிகச்சிறந்த விதத்தில் விவரிக்கின்றது. இதை சிம்பிளா நான் சொல்றேன்டா. ஃபர்ஸ்ட் அங்க ஏ இருக்குது, அடுத்த பி கொஞ்சம் மேலே இருக்குது, சி ஓகே இது எல்லாத்தின குழாயும் கனெக்ட் ஆயிருக்குது. இதுல வந்து அந்த வேல்வ்ஸ் இருக்குது சரியா. இங்க உயரத்துல சி இருக்கலடா இந்த எக்ஸ்ட்ரோஜின் அழுத்தம் இங்க இருக்கும். அப்ப இந்த அழுத்தம் வந்து இங்கேயும் இருக்கும் இங்கேயும் இருக்கும். அப்பேக்கல என்ன இந்த மேல இருக்க அமுக்கம் வந்து இதுன்ற எக்ஸ்ட்ரோஜின் ஒரு அழுத்தம் இருக்கலோடா இது வந்து இதுக்கு கீழே இருக்கிற இதால வர்ற அமுக்கத்தை விட குறைவா தான் இருக்க போகுது. அப்ப இந்த பி வந்து குறைஞ்சு 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 இதுன்ற மட்டத்துல இந்த குறைய வழி கிடைக்கல இதுன்ற அழுத்தம் கூட இருக்கும். இப்ப இந்த சி பி குறைஞ்சு வந்ததும் இந்த பியில இருந்து வாட்டர் வழியில வரும். இந்த பியில இந்த வாட்டர் வந்து குறைஞ்சு 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 வந்து இந்த ஏ இருக்கிற ஒரு மட்டத்துக்கு வந்து அதை விட குறையக்கல. அதுக்கு பிறகு ஏல ப்ரெஷர் கூட இருக்கு, ஏ எக்ஸ்ட்ரோஜி வந்து கூட இருக்கல, ஏ இந்த வேல்யூ வந்து அந்த வழியில போகும். அப்ப என்ன 5வது சாரி அப்படின்னா முதலாவது சி பங்களிப்பு செய்யும், அதே வேளை அதன் பின்னர் பியும் அதன் பின்னர் ஏயும் என்றால் 2வது விடை சரியாக இருக்கும். முப்பதாவது ஜங்கின் மட்டை காண்பதற்கு ஒரு பரிசோதனையில் ஒரு திரவியத்திலான W1 W2 W3 என்ற 3 கோள்கள் வெவ்வேறு கம்பிகளை பயன்படுத்தி உருவில் காட்டப்பட்டுள்ள நீட்சி டெல்டா எல்லிக்கு எதிரான பிரயோக இழுவை விசை எஃபிக்கான விரைவு G1 G2 G3 என 3 வளைகள் முறையே பெறப்பட்டுள்ளன. இங்கு வெவ்வேறு விரைவுகள் கிடைப்பதற்குரிய காரணம் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் உண்மையானது. Y சமன் FL/AE. இ என்றது எதுக்கு மேற்கும் எஃப்க்கும் டெல்டா எல் இருக்கும்.
இப்படின்னா F சமன் AYE/L இப்படின்னா Y சமன் MX என்று வரும். இப்ப G1 என்ற படித்திறன் கூட, அதுக்கடுத்த G2 அப்ப G3 படித்திறன் இது. கம்பி W1 ஆனது கம்பி W2 பார்க்க பெரிய நீளத்தையும் சிறிய குறுக்குவெட்டு பரப்பையும் கொண்டிருக்கும். பெரிய நீளமும் சிறிய குறுக்குவெட்டு பரப்பு மாட்டா படித்திறன் வந்து குறைஞ்சிருக்கணும். படித்திறன் வந்து குறைஞ்சிருக்குதுண்டா, படித்திறன் குறைஞ்சிருக்கு, படித்திறன் குறைஞ்சிருக்குன்றபடியா சாரி படித்திறன் குறைஞ்சிருக்குன்னு குறைவா வந்திருக்கணும். ஆனா இங்க பாத்தீங்கன்னா G1 விட G2 படித்திறன் தான் குறைவா இருக்கு, G1 படித்திறன் கூடவா இருக்கு. இப்ப மாறி சொல்லி இருக்கோம் என்ன, கம்பி W2 ஆனது கம்பி W1 பார்க்க நீளமான கம்பியை சிறிய குறுக்குவெட்டு பரப்பையும் கொண்டிருக்கலாம். அது ரெண்டாவது, கம்பி W1 ஆனது கம்பி W போன்று அதே நீளம் உள்ளதாகவும் ஆனால் கம்பி W2 பார்க்க சிறிய குறுக்குவெட்டு பரப்பை கொண்டதாக இருக்கலாம். இதுல ஏரியா வந்து குறைஞ்சிச்சுன்னா திரும்ப படித்திறன் குறைவா தான் இருந்திருக்கணும். அப்ப அதுவும் போல ஏன் G1 என்ற படித்திறன் G2 விட கூட. இது G1, இது G2, இது G3. மூன்றாவது, கம்பி W3 ஆனது கம்பி WA போன்ற அதே குறுக்குவெட்டு பரப்புள்ளதாக ஆனால் W1 பார்க்க பெரிய நீளம் உள்ளதாக இருக்கலாம். நீளம் கூடினபடியா படித்திறன் குறைஞ்சிருக்கு. அப்ப சரி, இப்ப விட வந்து மூன்றாவது. நாலாவது, கம்பி W2 ஆனது கம்பி W3 பார்க்க சிறிய குறுக்குவெட்டு பரப்புள்ளதாக ஆனால் W3 பெரிய நீளம் உள்ளதாக இருக்கலாம். W2 ஆனது W3 பார்க்க சிறிய குறுக்குவெட்டு பரப்பு ஆனா பெரிய நீளம்ட்டா படித்திறன் குறைவா இருந்திருக்கும். ஆனா இங்க படித்திறன் கூடியதான் இருக்கு. பிளஸ் கம்பி W3 குறுக்குவெட்டு பரப்பளவு நீளம் என்ற விகிதத்தின் பெருமானம் W1 அப்பெருமானத்திலும் பார்க்க பெரிதாக இருக்கலாம். இந்த விகிதத்தின் வந்து கூடி இருந்துச்சுண்டாடா படித்திறன் வந்து கூட இருந்திருக்கும். அதால பிழை. முப்பத்தோராவது, XY என்னும் இரு பெரிய கிடைத்தட்டுகளிடையே நடுவில் ஒரு மெல்லிய தட்டு Z வைக்கப்பட்டு அவ்வழி ஒரு பிசுக்கு எண்ணெய் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நிரப்பப்பட்டுள்ளது. இதன் போது X ஓய்வில் இருக்கையில் தட்டு Z கிடையாக மாறாக்கதி வியுடன் வலப்பக்கத்தை நோக்கியும் தட்டு Y கிடையாக மாறாக்கதி வீட்டுடன் இடப்பக்கத்தை நோக்கியும் இழுக்கப்படும் சந்தர்ப்பத்தை கருதுக. XY ஆகிய தட்டுக்களுக்கு இடையுள்ள மெல்லிய எண்ணெய் படைகளையும் வேக காவிகளையும் மிகச்சிறந்த வகையில் காட்டுவது. இப்போ என்னண்டாடா, இது X, இது Z, இது Y. Y வந்து V/2 இயக்குறான், இதை வந்து V இயக்குறான். இப்ப என்ன நடக்க போறான்டாடா, இதே V இயங்குதாண்டா இதோட சேர்ந்து இருக்க நீர் மூலக்கூறுகள், அதாவது என்ன பிசுக்கு எண்ணெய் மூலக்கூறுகளும் இதோட வியோட இயங்கும் இதே திசையில. ஆனா அந்த படித்திறன் போக போக தூரம் கூட கூட அந்த விசை வந்து குறையும், அதாவது அந்த வேகம் போற தூரம் வந்து குறையும். அப்படின்னா குறைஞ்சு 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 இங்க 0வா தானே இருக்கு, அப்ப இதுலயும் 0வா இருக்கும். அதே மாதிரி தான் இதுல. ஆனா என்ன, இது எதிர் திசையில போகுதல்லோடா, எதிர் திசையிலண்டா இதுக்கு கிட்ட ஒரு வேகம் இருக்கும். அந்த வேகம் பிறகு இது வந்து இங்க குறைஞ்சு கொண்டு இருக்குல்ல, ரெண்டும் ஒரு கட்டத்துல இடையில இருக்க 0 ஆகி திரும்பி இருக்கும். அப்படி பாத்தீங்களாண்டா ஐந்தாவது விட சரியா இருக்கும். ஏன் இதுல இந்த Y நகரைக்குலாம் அந்த வையோட சேர்த்து ஒரு வேகம் இருக்கத்தானே வேணும். 32வது, கதிர் தொலைப்பாட்டு மூலகம் AXZ ஆனது தொடர்ச்சியாக நடைபெறும் கருத்தேகளின் மூலம் 8 அல்பா துணிக்கைகளிலும் 6 பீட்டா துணிக்கைகளிலும் காலலுக்கு பின்னர் உறுதியான 206 PV82 நிலை மாறுகின்றது. மூலகம் எக்ஸில் உள்ள புரோத்தன்களினால நியூத்திரன்களினால மன்னிக்க முறையே எக்ஸ் ஏ Z இது வந்து PV 206/82 பிளஸ் அல்பா 42 மொத்தம் 8 இருந்திருக்கு, பிளஸ் 6 பீட்டா வந்திருக்கு -2. இப்ப இது வந்து நார்மல் கூட்டல்கள் தானே. இப்ப எண்ணாங்க 32, 32ம் 206ம் 238. இப்ப A வந்து 238 இருக்கணும். இதுல 2 16, 6 6, இது மைனஸ் இல்ல அப்படின்னா 14ல இருந்து 6 கழிச்சோம்டா 10, இதோட 10 கூட்டினா 92. 238 92 மட்டும் விடைய போட்டு வந்தா பிள்ளை கேட்டிருக்க என்ன வேறுங்களா, புரோத்தன்களினால நியூத்திரன்களின் எண்ணிக்கை. புரோத்திரன் எண்ணிக்கை 92 தெரியும், நியூத்திரன் எண்ணிக்கைக்கு 238ல இருந்து
92 கழிச்சோம்டா 6 4 146 வரும். இரண்டாவது விடை. முப்பத்தி மூன்றாவது ஒரு நிலைக்குத்து தளத்தில் உள்ள நாரும் குறுக்குவெட்டு பரப்புகளை கொண்ட ஒரு குழாயினூடாக உறுதியான அருவிக்கோட்டு பாய்ச்சலில் பாயும் பிசுக்கேட்டு நெருக்க முடியாத பாய்மத்தை கருதுக. குழாயின் நிலைக்குத்து குறுக்குவெட்டு உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஒரு அருவிக்கோட்டின் 3 அமைவுகள் XYZ ஆகியன வகைக்குறிக்கப்பட்டுள்ளன. எக்ஸில் குழாயின் குறுக்குவெட்டு பரப்பு AX சமன் குறுக்குவெட்டு பரப்பு பரப்பளவு Z அப்பெருமானத்தை ஒத்தது. இப்ப AY AZ கீழே தரப்பட்டுள்ள XYZ ஆகிய அமைவுகளுக்கு முறையே ஓரளவு கனவுகளுக்கான இயக்கப்பாட்டு சக்தி KE KY KZ, ஓரளவு கனவுகளுக்கான அழுத்த சக்தி PEX PY PZ, அதுக்கடுத்த பாய்ம அமுக்கங்கள் PX PY PZ ஆகியவற்றின் தொடர்பு பெருமன்களுக்கான சமநிலைகள் கருதுக. A வந்து என்ன? KE less than KE less than KX KEX less than KEY என்று சொல்லியிருக்கு. இல்ல முதலாவது பார்த்தீங்களாண்டாடா XY இது Y XZ இயக்க சக்தி, அதாவது போற வேகம் வந்து தொடர்ச்சி சமன்பாடெல்லாம் சொல்றது. இப்ப AV சமன் K. இப்ப எக்ஸ்லயும் குறுக்குவெட்டு பிறப்பு வைலையும் குறுக்குவெட்டு பிறப்பு சமனண்டா ரெண்டுலயுமே வேகம் சமனா இருக்க போகுது. அப்ப ரெண்டுலயுமே கைனடிக் எனர்ஜி சமனா இருக்கும். அப்படின்னா ஏ கூட்டுப்புல ஏன் கேஇக்கும் கேஎக்ஸுக்கும் இதை கூடுற கேஇ வந்து கேஇZ கேஇஎக்ஸை விட குறைவா இருக்க மாதிரி சொல்லியிருக்கலாம் போல. பி கூட்டி வந்து பார்ப்போம். அழுத்த சக்தி இது வந்து இது கொஞ்சம் கீழே இருக்கு. ஓகே, அழுத்த சக்தி என்னன்னா உயரம் கூட கூடணும். பிஎக்ஸ் தான் இருக்கிற தாழ்ந்தல இருக்கு. அப்ப சரி எக்ஸ். ரெண்டாவது ஜெட் வந்து கொஞ்சம் உயரத்துல இருக்க வழியா. ஓகே, அடுத்தது y வந்து இருக்கிற உச்சியில இருக்கு. அப்ப அது H-ρ-G வந்து கூடவே இருக்கும். அதுக்கு அடுத்தது என்ன? அழுத்த பாய்ம அமுக்கங்கள். இதுக்கு வேணுலின்ற தத்துவத்தை பாய்க்கணும். ½ ρv² பிளஸ் H-ρ-G சமன் மாறிலி. இப்ப எக்ஸ் இதுல எதுக்கு அழுத்த சக்தி கூட? வைல. அதே சமயம் வைல தான் இயக்க சக்தி கூட. அதுல குறுக்குவெட்டு பரப்பளவு குறைய, அதால குறுக்குவெட்டு பரப்பளவும் குறைய, சேம் டைம் அதோட அழுத்த சக்தியும் கூடண்டபடியா இந்த ரெண்டு ஹைன்றபடியா இது வந்து லோவா இருக்கும். என்ன பேலன்ஸ் பண்றதுக்கு மாறிலியா. அப்படின்னா PY வந்து குறையன்றது சரி. அடுத்த PZ வந்து PZ இது வந்து PX. இதுல வந்து அழுத்த சக்தி கூட. அப்படின்னா என்ன? இதுல ரெண்டுக்குமே கனவுளவு பாய்ச்சல் வீதம் சமன். அப்படின்னா இந்த ரெண்டுக்குமே கனவுளவு பாய்ச்சல் ரெண்டுலயும் வேகம் சமன். எல்லா கனவுளவுக்கான இயக்க சக்தி. இப்ப இதை அழிக்கலாம். இப்ப எதுக்கு H-ρ-G கூட? PZல தான் H-ρ-G கூட. அப்படின்னா இது கூட இது குறைவு. அதுக்கு அடுத்தது எக்ஸ்ல தான் H-ρ-Gயும் குறைவு. அதே சமயம் ரோவும் அதோட சமனா இருக்கிறபடியா கூடவே இருக்கும். அப்படி பாத்தீங்களாண்டா PY பெரிது PZ பெரிது PXன்றது சரி. BC ஆகின மாத்திரம் 4வது விடை. ஒரு தட்டின் மையத்தினூடாக செல்லும் தளத்திற்கு செவ்வனாக ஒரு நிலைத்த நிலைக்குத்து அச்சு பற்றி தட்டு உராய்வின்றி சுயாதீனமாக ஒரு குறித்த கோணக்கதியுடன் சுழல்கின்றது. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு நேரம் T=1 சுழலும் தட்டின் விளிம்பு மீது புறக்கணிக்கத்தக்க கதியில் ஒரு சிலந்தி நிலைக்குத்தாக கீழே இறங்கி ஓய்க்கு வருகின்றது. தட்டு T-உடன் தட்டுக்கு மட்டுமான கோண உந்தம் கோணக்கதியினது பெருமென்கள் சிறந்த விதத்தில் வகை குறிப்பது. வென்றா தட்டுக்கு மட்டுமானதுன்னு சொல்லியிருக்கு. இப்ப மொத்த கோண உந்தம் காக்கப்படும். இப்ப ஐஓமேகா டோட்டலா காக்கப்படும், அது மாறாது. ஆனா தட்டுன்னு மட்டும் பாக்கல, தட்டுக்கு மேல ஒரு சிலந்தி வருது அப்படின்னா அதுக்கு ஒரு கோண உந்தம் போகும். இப்ப தட்டுன்ற கோண உந்தம் வந்து சிலந்தி இறங்கின அப்புறம் குறையும். அதே சமயம் நோமலாவே கோண உந்தத்தை மொத்த கோண உந்தத்தை மாறாமல் பண்றதுக்காக ஒமேகா வந்து குறையும். அது தெரியும் தானே, I1 ω1 = I2 ω2. இப்ப அதுவும் குறையும். அப்படி ரெண்டும் குறைகிறதா பாத்தீங்களாண்டா 3வது விட சரியா இருக்கு.
35வது கேள்வி, சர்வ சமமான திணிவுகள் உள்ள ஏபிசி என 3 சீரான பொருட்களின் நிலைக்குத்து குறுக்குவெட்டுக்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. ஏ ஆனது ஆரை உடைய ஒரு திண்ம கோளமாகும். சி ஆனது ஆரை உடைய மெல்லிய சுவர்களை கொண்ட பொற்கோளங்களும் ஆகும். கோளங்கள் அவற்றின் மையங்களினூடாக செல்லும் நிலைக்குத்து அச்சு பற்றி சுழலத்தக்கன ஆகும். பி ஆனது ஆரை உடைய தட்டாக இருக்கும் அதே வேளை அது தட்டின் மையத்தினூடாக செல்லும் தட்டின் தளத்துக்கு செவ்வண்ணாக ஒரு அச்சு பெற்றி சுழலத்தக்கதாகும். எல்லா உருக்களும் ஒரே அளவுடைக்கேற்ப விளையப்பட்டுள்ளன. ஏபிசி ஆகியவற்றின் பொருட்டு சமகோண கதிகள் அடைவதற்கு வழங்கப்பட வேண்டிய சுழற்சி இயக்கப்பட்ட சக்தியின் முறையே கேஇஏ, கேஇபி, கேஇசி பின்வரும் கோவைகளில் உண்மையானது. சுழற்சி இயக்கப்பட்ட சக்தி வந்து ½ ஒரே அளவு வேகம். அப்ப அதுல தங்காது. சடத்துவ திருப்பத்துல தான் தங்க போகுது. எதுக்கு சடத்துவ திருப்பம் கூட? திணிவு பரம்பல் கூடியதுக்கு. சிக்கு தான் திணிவு பரம்பல் கூட. ஏன்? அதுண்ட முழு திணியும் வந்து அந்த அவுட்டர் ஷெல்ல இருக்கு. அப்ப அதுக்கு கூட. அடுத்து ஏஓபி ஒன்று பார்க்கணும். ஏண்ட பேரும் கூட பிறந்திருக்கு. பிறகு இந்த இடத்துல எல்லாம் பெறும் திணிவு பெரம்பல். ஆனா பியில பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே அடக்கிடணும். இல்லைன்னா பியில தான் என்ன திணிவு பெரம்பல் கூட. அப்ப அடுத்தது பி, கடைசியாத்தே என்ன முதலாவோட சரியா இருக்கு. கேஇஏ, கேஇபி, கேஇசி. 36வது, ஒரு நாய்க்கு பயிற்சி அளிப்பதற்கு பயன்படுத்தப்படும் சீழ்கை குரல் 22 ஹெர்ட்ஸ் மீட்டரினை உருவாக்குகிறது. இது மனிதனின் கேட்டல் நுழைவாயிலும் கூடியதாகும். நாய்க்கு பயிற்சியளிப்பாளர் சீழ்கை குரல் தொழிற்படுவதை உறுதிப்படுத்த வேண்டியுள்ளது. பயிற்சியளிப்பாளர் ஒரு நீளமான நேர்வீதிக்கு அருகில் நின்று கொண்டு அவ்வீதி இவர் வந்து ஒரு நேர் வீதியில நிற்கிறார். பயிற்சிப்பாளர் இவர் தான் அப்சர்வரா இருக்க போறார். நின்று கொண்டு வீதியில் செல்லும் மோட்டார் காரில் இருந்த சீழ்கை வீதியில செல்ற இது வந்து இந்த திசையில நகர போகுது. இதுதான் சோர்ஸா இருக்க போகுது. அக்கு சீழ்நிலை ஊதுமாறு தனது நண்பருக்கு கூறுகிறார். பயிற்சியப்பாளர் தனது கேட்டல் நுழைவாயின் 20 கிலோஹெர்ட்ஸில் சீழ்கை குரலை ஒளியை கேட்பதற்கு மோட்டார் காருக்கு இருக்க வேண்டிய கதியும் அதன் இயக்க திசையும். ஓகேவா? இப்ப 22 கிலோஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோஹெர்ட்ஸுக்கு குறைக்கணும். எது? சோர்ஸ் தான் நகர போகுது. இப்ப டொப்ளர் எஃபெக்டின் படி சோர்ஸ் விலகி போனாதான் எங்களுக்கு குறைஞ்ச முறை கேட்கும். அப்படின்னா என்ன? 20 கிலோஹெர்ட்ஸ் கேட்கணும். 22 கிலோஹெர்ட்ஸ் வந்து நான் 10 நிமிஷம் மூடதுல வெட்டுறேன். இப்பவே 22 கிலோஹெர்ட்ஸ் தேவை. இப்ப சி வந்து தெரியும் 340. எது நகர போகுது? அவதானி இல்ல, இது சோர்ஸ் தான் நகர போகுது. முதல் தான் நகர போகுது. அப்படின்னா 340 பிளஸ் வி. இப்ப இதை சுருக்கின வேண்டாம். இது வந்து 14 340 பிளஸ் வி வந்து 22 இன்ட்டு 17 14 இன்ட்டு 22 14 374 374 340 பிளஸ் வி. வி வந்து 34. வி வந்து 34 மீட்டர் செகண்ட் மைனஸ் என்னண்டா ஒரே ஒரு விடை தான் இருக்குது. மூன்றாவது விடை 37வது. ஓகே, 37வது. ஒரு மேசையின் சமதள கிடைத்தல மேற்பரப்பின் மீது வைக்கப்பட்டுள்ள கடதாசி துண்டில் எண் 23 எழுதப்பட்டுள்ளது. ஒரு மெல்லிய கோவிலே அந்த எண்ணுக்கு சற்று மேலே பிடிக்கப்பட்டு அதன் ஒளியியல் அச்சை நிலைக்குத்தாக வைத்துக் கொண்டும் அதனூடாக அந்த எண்ணின் பிம்பத்தை பார்த்து கொண்டும் அது நிலைக்குத்தாக மேல் நோக்கி மெதுவாக கொண்டு செல்லப்படுகின்றது. வில்லை எண் 23 படிப்படியாக மேலே கொண்டு செல்லும் போது அதன் பிம்பத்தின் பெருமன் வடிவத்தில் உள்ள மாறலை பின்பற்றி எது சரியாக வகைக்குறிக்கின்றது. சரியோடா? இப்ப நார்மலா ஒரு வில்லைண்ட குவிய தூரத்துக்குள்ள பொருளை வச்சோம்டா அது என்ன ஒரு பெருத்த பிம்பத்தை தோற்றுவிக்கும். அதே வில்லியோட வச்சோம்னா எங்களுக்கு அது எப்பவுமே அந்த பொருளோட சைஸ்ல தான் தெரியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பின்ன கொண்டு போயிருக்கல இந்த எஃப் வரும் வரைக்கும் உருப்பெருத்து கொண்டே போகும். இந்த எஃப் வந்ததும் முடிவிலிக்கு போடும். முடிவிலியில பிம்பம் தெரியுற மாதிரி. அதுக்கு பிறகு இந்த எஃப் கோடியில வரைக்கும் மெய் பிம்பத்தை உருவாக்க தொடங்கும். மெய் பிம்பம் தெரியும் தானே, தலைகளானதான் இருக்கும். அதே சமயம் உருச்சிருத்து தான் இருக்கும்.
இப்ப நார்மலா ஒரு குவி இல்லையில ஒரு தொலைவுல இருக்க பொருள் எங்க இங்க குவி கேட்கல என்ன நடக்கும்? அது வந்து ஒரு உருச்சிருத்த பிம்பத்தை தான் காட்டப்போகுது. அதே மாதிரி யோசிக்கூட. அப்ப தூர போக 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 பொருள் அது உருச்சிருத்து கொண்டே போகும். அப்படி பாத்தீங்கன்னா என்ன? அதே சமயம் பக்க நேர்மாறோட இருக்கும். இப்ப சரியானது என்ன? ஓராதான் இருக்கும். என்ன ஃபர்ஸ்டா பெருத்து கொண்டு போயிட்டு பிறகு குய குய தூரத்தை தாண்டினா சின்னனாகி கொண்டு போகும். 38வது உருவில் காட்டப்பட்டுள்ள தடுத்த சுவர்களை கொண்ட பொற்கண்ணாடி அறிய முறிவு சுட்டி மியூஜியை கொண்ட ஒரு திரவியத்தினால் செய்யப்பட்டுள்ளது. வழியில் செல்லும் ஒரு ஒரு நிற ஒளிக்கதிர் PQ ஆனது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கண்ணாடி மேற்பரப்பு மீது படுகின்றது. வெளிப்படு கதிரை முறையே XYZ திசைகளில் செல்ல செய்ய வேண்டும் என முறிவு சுட்டி மியூடைய ஊடுகடத்தும் பாய்மங்களினால் பொற்கண்ணாடி அரியத்தின் புலிமுறையே ஒவ்வொருவராக நிரப்பப்பட வேண்டியது. இப்ப இதுக்குள்ளால போகுது. முதலாவது என்னண்டாடா PQ வந்து படுது நோக்கி முறியுது. அதே சமயம் நான் முதலாவது வை எடுக்கிறேன். வை வந்து விலகல் இல்லாமலே போகுது. வை வந்து விலகல் இல்லாம போறபடியா மியூ சமன் மியூஜியா இருக்கணும். அதான் வையா இருக்கணும். அப்படி பாத்தீங்களா என்ன எந்தெந்த விட வெட்டலாம்? 2வது 4வது 5வது விட வெட்டலாம். அதுக்கு பிறகு 1வது 3வது இருக்கு. இந்த பியும் கியூவும் சமாந்தரமா இருந்துச்சுண்டா இந்த பிக்யூன்ற கதிரையும் இந்த எக்ஸ் லெவல் கதிரும் சமாந்தரமா இருந்துச்சுண்டா இந்த மியூ சமன் 1 எடுக்கலாம். ஆனா ஜெட் பேரும் கூட இங்க இருந்து விலகுதுன்னா என்ன? இது அடர்ந்ததா இருக்கணும். இது ஐதானதா இருக்கணும். இது அடர்ந்ததா இருக்கணும். அப்படி சரியா இருக்கிற ஒரே ஒரு படி என்றால் அது ஓராவதுதான். அதால வந்து இந்த மியூ வந்து மியூஜியோட குறைவு விலத்தி போற மாதிரி எடுக்கிறான் அந்த ஜெட்டுக்காக. சப்போஸ் இது வந்து இந்த 2 சமாந்தரம் நாங்க எடுத்தோம்டா மியூ சமன் 1 பேரும் இதுல விட வந்து முதலாவது இதை விட குறைவு விலத்தி முறியுது. புதிதாக திறக்கப்பட்ட ஒரு விசுக்கோத்து பகுதியில் உள்ள விசுக்கோத்துகள் ஒரு கொள்கலத்தில் இடப்பட்டு அது கொள்கலத்தில் வழி உள்ள போதே வெளியிலோ செல்லாதவாறு ஒரு மூடியினால் இறுக்கமாக மூடப்பட்டது. கொள்கலத்தினுள்ளே தொடக்க தொடர் விகிதம் 80% இருப்பதாக காணப்பட்டது. சில நாட்களுக்கு பின்னர் கொள்கலத்தினுள்ளே தொடர் விகிதப்பதன் 30%க்கு குறைந்திருப்பதாகவும் விசுக்கோத்தின் திணிவு எம்மினால் அதிகரிக்கப்பட்டதாக காணப்பட்டது. கொள்கலத்தினுள்ளே வெப்பநிலை தொடர்ச்சியா மாறா என்றால் தொடக்கத்தில் இருந்த உலகத்தில் இருந்த நீராவியின் திணிவு. இப்ப முதலாவது 80% இருந்தாடா எம் திணிவு இருந்திருக்கின்ற எக்ஸ் திணிவு இருந்திருக்கின்ற வையன் இது எம் நிரம்பக்கூடியது. இதுனா 100%. இப்ப எம் வந்து கேபிட்டல் எம் நிரம்பக்கூடிய அளவு வந்து எக்ஸிங்கிள் 0.8 இருந்திருக்கும். பிறகு இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு எம் திணிவு குறையுது. அப்படின்னா என்ன? 30%க்கு மாறேக்குள்ள எக்ஸ் மைனஸ் எம் வந்து கேபிட்டல் இன்டு 100 இந்த எம் சமன் எக்ஸ் மைனஸ் எம் இங்குள் 0.3 வரும். இப்ப இந்த 2 சமப்படுத்தலாம் தானே? எக்ஸிங்கிள் 0.8 0.3 படியா 8 எக்ஸ் மைனஸ் எம் வந்து 3 போடுறேன். அப்ப இதை இங்க குறுக்க பெருக்கினோம்டா 3x சமன் 8x மைனஸ் 8m அப்படின்னு என்ன? 5x வந்து 8mக்கு சமனா இருந்திருக்கும். x வந்து 8m/5 இருந்திருக்கும். எத்தனையாவோட 3வது விடை. அடுத்தது 40வது 100°C, 0°C என வெப்பநிலையில் காணப்படும் இரு வெப்பத்தேக்கங்களுக்கு இடையே சமநீளமும் சம குறுக்குவெட்டு பரப்பும் உள்ள வெப்ப காவலட்ட 4 வெப்பம் கடத்தும் கோள்கள் இணைக்கப்பட்டிருக்கும் விதம் உருவில் காட்டப்பட்டுள்ளது. ஏ ஆனது எப்போதும் மாறா வெப்பநிலை டீட்டாவில் இருக்கும் ஒரு வெப்ப காவலிட்ட வெப்பத்தேக்கியாகும். கோள்களின் வெப்ப கடத்தார்கள் K1 K2 K3 ஆகின 10 30 50 ஆகும். உறுதி நிலையில் தேக்கம் ஏயின் வெப்பநிலை 4மே சர்வசமான வோல்டாடே சொல்லியிருக்கிறேன். இப்படி கோல் 4 எடுத்தீங்களாண்டா இப்படி எடுக்கல எல்லாமே ஒரே பரிமாணமா இருந்துச்சுடா ஒரே டைமென்ஷன்ல இருந்துச்சு. என்னடா ஒரே நீளம் ஒரே பரப்பலா இருக்கீங்களா கொள்ளளவியமாய் கூட்டலாண்டா அதை மட்டும் ஞாபகம் வச்சிருக்கோம். கொள்ளளவிகள் எப்படி கூட்டுவீங்க? சமாந்தரமாண்டா கூட்டுவோம். அதுக்கடுத்த தொடக்க நீட்டா இருந்தோம்டா
சமவெளி தடமாய் காணும். அப்பல இது தொடரா இருக்கு. இது வந்து 10, இது வந்து 30, இது வந்து 50ண்டா இந்த நீளமெல்லாம் கூட்டுற பரப்பு கூட்டுற அந்த கதையெல்லாம் இல்லை. ஒரே பரப்பு ஒரே நீளம், ஆனா கே மட்டும் கூடும். இது 30, இது 10ன்னா மொத்தம் 90. இதுக்கு குறுக்க இது வந்து 100, இது டீட்டா வந்து 90. அதுக்கப்புறம் இது வந்து 0, இது K1 வந்து 10. இப்ப ரெண்டுக்கும் குறுக்க இருக்கிற வெப்ப பாய்ச்சல் வீதம் சமனா இருக்க போது ஏன் உறுதிநிலைன்னு சொல்லியாச்சு. Q/T வந்து K டெல்டா டீட்டா ஓவர் எல். இப்ப எல்லாமே சமனா இருக்க போது இந்த கேயும் டெல்டா டீட்டாவையும் தவிர இப்ப கே வந்து நேர்மாறு வீத சமன் டெல்டா டீட்டாவா இருக்கும். இப்ப பிரதிட்டமண்டா 90, இது நேர் வீத சமன் என்ன 100 மைனஸ் டீட்டா. அதுக்கு அடுத்தது 10, K1ன்றது 10. அதே சமயம் என்ன டீட்டா மைனஸ் 0 டீட்டாண்டே போடுறேன். இப்போ இதுவும் இது மட்டுப்பட்டா 900, இது 9ண்டா 10 டீட்டா வந்து 900 மட்டும் வரும். இப்போ டீட்டா வந்து 92 வரும். முதலாவது விடை. ஓகே, அடுத்தது 41ஆம் கேள்வி. உருவில் காட்டப்பட்டுள்ள நிலைக்குத்து குறுக்குவெட்டையுடைய விசேட வடிவத்தை கொண்ட ஒரு கண்ணாடி பெரிய குமிழியையும் ஒரு கண்ணாடி போத்துல ஒரு பெரிய குழியையும் ஆரை உடைய சிறிய கோல குழியுடைய நீளம் உடைய ஆரை குறைந்து கொண்டு செல்லும் ஒரு ஒடுங்கிய குழாயை கொண்டுள்ளது. பெரிய குழியின் முழு கன அளவு சிறிய கன அளவின் அரைவாசியாகவும் காட்டப்பட்டுள்ளது. தொடக்கத்தில் 0 பாசியில் உள்ள நீரினால் நிரப்பப்பட்டுள்ள போத்தலின் விரிவு புறக்கணிக்கத்தக்கதெனின் மட்டம் XYயிலிருந்து அளக்கப்படும் நீர் மேற்பரப்பின் உயரம். ஓகேடா ஓகேடா இது இந்த கேள்வி வந்து என்னண்டா, முதலாவது வந்து 0 பாசியில நீர் இருக்குது தெரியும். 0 பாசியில இருக்கிற நீர் வந்து அது என்ன உயர் அடர்த்தியா இல்ல, 4 பாசியில இருக்கக்குள்ளதான் நீருக்கு வந்து ஒரு உயர் அடர்த்தி இருக்கும். 0 பாசியில இருந்து 4 பாசிக்கு போயக்குள்ள 0 to 4 பாசிக்கு போயக்குள்ள கனடாவை வந்து குறைஞ்சு கொண்டு போகும். கனடாவை குறையக்குள்ள என்ன அந்த ஆர் வந்து ஃபர்ஸ்டா ஒரு குறையும். பிறகு எப்ப 4 பாசி அடையுதோ, அதாவது டெல்டா டீட்டா வந்து 4 ஆகக்குள்ள திரும்ப வளைய எப்படி கூட தொடங்கும். அப்பேக்குள்ள திரும்ப சீரா கூடாது. ஏன் வளைஞ்ச பாத்திரம் கனவுளவு மாற்ற வீதம் ஒவ்வொரு பாசிக்கும் சமன். ஆனா ஆர வந்து குறையுது, பரப்பளவு வந்து குறையிறபடியா கூறுற வீதம் வந்து கூடிக்கொண்டிருக்கும். அப்பேக்குள்ள என்ன ஃபர்ஸ்டா ஒரு குறைஞ்சு பிறகு டக்கு கூடிக்கொண்டு வரும். அதுக்கு பிறகு ஒடுங்கினதானே திரும்ப அதே மாதிரி தான் திரும்பவும் ஆர குறைஞ்சு கொன்ற வர்றபடியா விளம்பர உயரம் வந்து சடசடன்னு கூடிக்கொண்ட வர மாதிரி இருக்கும். அப்ப அப்படி இந்த குறைஞ்சு கூடுற மாதிரி வர்ற இதுண்டா 4வது விட சரியா இருக்கும். என்ன குறைஞ்சு திரும்ப ஒரு கூடி பிறகு அந்த வட்டத்துக்கு வந்தா பிறகு திரும்பவும் கூடுற மாதிரிபடியா 4வது விடை சரியாக இருக்கும். 42வது 42வது ஒரு ஏழு காட்டப்பட்டுள்ள முறிந்த கோடுகள் ஒரு அடைப்பில் தடை விளைவிப்பு உள்ளது. 2 வோல்ட் பெற்றி புறக்கணிக்கத்தக்க ஒரு அகத்தடை உடையது. ஏபிக்கு குறுக்கே இணைக்கப்பட்ட ஒரு இலட்சிய வோல்ட்டுமானி ஒரு வோல்ட் வாசிப்பை காட்டியது. இப்ப ஏபிக்கு குறுக்க ஒரு இலட்சிய வோல்ட்டுமானியை இணைக்கிறேன்டா, இணைச்சமெண்டா 1 வோல்ட் காட்டிச்சேன்டா. இதுக்கு குறுக்க இந்த விளைவிப்புல இதுக்கு குறுக்க ஒரு ஆர் தடையண்டா, இதுக்கு குறுக்கும் ஆர் தடை தான் இருக்கணும். இது வெளியில ஒரு ஆர் தடை இருந்திருக்கணும். இந்த விளையாட்டுல இது வந்து 2 வோல்ட், இதுல 1 வோல்ட் விழுந்துச்சுன்னா இதுல 1 வோல்ட் விழுந்திருக்கணும். அதுக்கு பிறகு ஒரு இலட்சிய ஆம்பியர் மானியால் மாற்றப்பட்ட போது அது 2 மில்லி ஆம்பியரை வாசிப்பை காட்டியது. ஒரு இலட்சிய ஆம்பியர் மானி இங்கு நினைச்சமண்டா என்ன நடக்கும், இது குறிஞ்சுட்டாக்கப்பட்டுருமே. இதுல 0 தடை, இதுல வந்து கூடின தடை. அப்ப இதால விலைக்குள்ள கிட்டத்தட்ட எல்லா மின்னோட்ட இதால வந்து இதுக்கு குறுக்கால போகும். இது வந்து ஆர் சரியோ, ஆருக்கு குறுக்க வந்து 2 வோல்ட் அப்படின்னா வி சமன் ஐஆர். ஆர் வந்து வி பை ஐ. வி என்ன 2 வோல்ட், ஐ வந்து 2 மில்லி ஆம்பியர் வாசிப்பு அப்படின்னா 1 கிலோ. இது 1 கிலோ ஓம்டா, இதுவும் 1 கிலோ ஓமா இருக்கும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த விட சரியா வரும், 3வது விட சரியா இருக்கும்.
இது நீங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனிய பெருமானம் போட்டு பார்த்தாலும் இப்படித்தான் பெறும். 43வது காட்டப்பட்டுள்ள சுற்றில் XY ஆகியன முறிந்த ஓடுகளில் உள்ள பெட்டியில் இருக்கும் ஒரு மாறும் வோல்ட்டளவு முதலின் முடிவிடங்களை வகை குறிக்கின்றன. P ஆனது ஒரு மாறுதடையாகும். D ஆனது ஒரு இலட்சிய இருவாய் ஆகும். புள்ளி எக்ஸில் வோல்ட்டளவு Vxின் பெருமானம் ஓயிலிருந்து 15 வோல்ட்டுக்கு படிப்படி அதிகரிக்கப்படும் போது 0 15 வோல்ட்டுக்கு படிப்படி அதிகரிக்கும் போது பின்வரும் வரைகளில் எது XYயின் வலப்பக்கத்துக்கு சுற்றில் வலப்பக்கத்தின் சுற்றில் பகுதியின் ஒட்டுமொத்தமான தடை ஆறின் மாறலை சரியாக குறிக்கின்றது. இப்ப இதுல வந்து என்றா இது Vx 1 கிலோ ஓம், இது 1 கிலோ ஓம். ஓகே, இது வந்து பண்ணிருக்கு. இது 15, இது 10, சாரி இது 15, இது 5, இது 15, இது 5. என்ன Vxின் பெருமானத்தை 0 15 வோல்ட்டுக்கு கூட்டேக்கல. Vx இங்க இருக்கேக்கல தான் 0. சரியா? சரி, ஓகே. இதுல இருக்கேக்கல தான் Vx வந்து 0 இருந்திருக்கும். Vx இங்க இருக்கேக்கல 0 இருந்துச்சுன்னா 5 வோல்ட். இங்கால 5 வோல்ட் வரைக்குள்ள வேறங்களா? இதுல 1 கிலோ, இது இலட்சிய எரிவாய். இலட்சிய எரிவாய்ண்டா அது ஈஸியா போலாம். இதுக்குள்ளால வரைக்குள்ள 1 கிலோ ஓமுக்குள்ளால வந்துடும். பிறகு கொஞ்சம் கொஞ்சமா Vx கூட்டி கொண்டு 5 வோல்ட் ஒரு கட்டம் பெறும். 5 வோல்ட் வரைக்குள்ள இது 5 வோல்ட், இதால வரதும் 5 வோல்ட். அப்பேக்கல இதை வந்து எதிர்த்து இந்த 2 0 ஆயிக்கல. இந்த இது 15 வோல்ட் இருக்குல்ல, இந்த 15 வோல்ட்டால இந்த எதிரால ஒரு குறித்த வோல்ட் அளவு இந்த தடைக்குள்ள விழுந்து வெளியில இருந்தானே, இந்த 5 வோல்ட்டும் இந்த 5 வோல்ட்டும் ஒன்று எதிர்க்க போகுது. சரி, இந்த 15 வோல்ட் வந்து இதுல ஒரு 5 வோல்ட் பிறப்பிக்க போகுது. இந்த 5 வோல்ட்டும் இந்த 5 வோல்ட்டும் ஒன்றே எதிர்த்து அப்புறம் 5 வோல்ட்டோட கூட வரைக்கல இது ஒரு 6 வோல்ட்டுக்கு வருதுன்னா இங்க 6 வோல்ட், 5 வோல்ட். அப்ப இங்க 1 வோல்ட் கூட இதால வராது, தடுக்குது. அப்ப இது வந்து தொழிற்படாது. இந்த இலட்சிய இதுவாய் இப்ப 2 கிலோ ஓம் பெறும். அப்படின்னா முதலாவதா 1 கிலோ ஓம் தடையில இருக்கும். அப்புறம் 5 வோல்ட் கொஞ்சம் தாண்டினாலும் 2 கிலோ ஓமுக்கு வந்துடும். அப்படி பாத்தீங்கன்னா இந்த விட சரியா இருக்கும், இரண்டாவது விட சரியா இருக்கும். 44வது உருவில் உள்ளவாறு சீரான ஏரை உள்ள ஒரு நீளமான மைத்துளை குழாய் அடர்த்தி DW உடைய ஒரு நீரின் முகவையை நிலைக்குத்த அமுழ்த்தும் போது மைத்துளை குழாயின் நீர் நிற உயரம் S0க்கு எழுகின்றது. இப்போது ஒரு பியில் காட்டப்பட்டுள்ளவாறு முகையில் உள்ள நீரை குழப்பாமல் நீரின் மேற்பரப்பு மீது அடர்த்தி D0 உடைய நீர் உடைய ஒரு எண்ணெய் மெதுவாக ஊற்றப்படுகின்றது. எண்ணெயின் நீரும் ஒன்றோடு ஒன்று கலக்காத திரவங்கள் என கொள்க. நீர் மேற்பரப்பிலிருந்து அளக்கப்படும் மைத்துளை குழாயில் உள்ள நீர் உயரம் எச்சானது எண்ணெய் படையின் உயரம் ஸ்மால் எச்சுடன் மாறலை காட்டும் என்னண்டாடா மைத்துளை ஏரிக்கலோட அதுல ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய என்னண்டா, சிம்பிள் ஷார்ட்கட், இந்த ஒரு எச் உயரம் எழுதுவது இல்லோ, இந்த எச் உயரம் இந்த திரவம் மாறாத வரைக்கும் என்னதான் நீங்க இதுக்கு மேல என்ன பட விட்டாலும் இந்த எச் உயரம் மாறாது. இந்த திரவ படல இருந்து இந்த திரவ மட்டத்திலிருந்து வெளியில இருக்க வளிமண்டல முகத்துக்கு இந்த எச் ரோஜி எப்பவுமே மாறாது. அப்படி பாத்தீங்கன்னா என்ன, முதலாவது வந்து H0 ரோ சரி H0 DWG வந்து திரும்ப H உயரத்துக்கு வந்து சரியோ, இது வந்து H உயரம், இது சிமோலை, இந்த அமுக்கத்துக்கு இது சமனா இருக்க போகுது. அப்படின்னா இந்த அமுக்கம் என்ன, இதால கொடுக்க போற அமுக்கம் H மைனஸ் ஸ்மால் h DWG. ஏன் ரெண்டுமே வளிமண்டல அமுக்கம். முதலாவதா இப்படி இருக்கேக்கலாம், என்னண்டா இது இந்த வளிமண்டல அமுக்கத்துக்கு இது சமன். இப்ப இந்த வளிமண்டல முக்கத்துக்கு இந்த P0க்கு இந்த P0 சமன், ரெண்டையும் சமப்படுத்துறேன். DWG கட்டுப்படுத்தினா H0 சமன் H மைனஸ் H அப்படின்னா H சமன் H0 பிளஸ் H என்று வரும். இந்த வரையும் நான் கேட்டது Y சமன் MX பிளஸ் C. படித்திறன் வந்து 1 இருக்கும். இப்ப சரியா இருக்குது. இத்தனையாவிட 4வது விடை இப்படி வரும். H0ல இருந்து தொடங்கி இது கூடி கொண்டு வரும் Hக்கும்
சிமோலஜிக்குமான விரைவு. அட ஃபுல்லா ஷார்ட் கட்டா தான் சொல்லி கொண்டு போவேன். எனக்கு அந்த கடைசி நேரத்துல வாய்க்கல நல்ல பெரிய யோசனமா இருக்கும். இப்ப தியரி தெரியாம பாத்தீங்கன்னா ஒன்றும் விளங்காது. நாற்பத்தஞ்சாவது, 3+q புள்ளி ஏற்றங்களில் ஒரு தனியாக்கிய பெரம்பலில் உள்ள ஏற்றங்கள் ஒரு புள்ளி ஓயிலிருந்து 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் 6 சென்டிமீட்டர் தூரங்களில் உள்ளன. ஒரு புள்ளியேற்ற -q புள்ளி ஓயிலிருந்து தூரம் 6 வைத்த பின்னர் வேறொரு ஏற்றத்தை முடிவிலிருந்து எவ்வேலையும் செய்யாமல் புள்ளி ஓய்க்கு கொண்டு வரலாம். 6 பெருமானம் வென்றா அங்க அழுத்த சக்தி 0 வந்துட்டு. அப்ப என்ன +q 2 சென்டிமீட்டர். இப்ப தெரியும் தானே, இந்த ஒரு புள்ளியில இருந்து எங்க வச்சாலும் அந்த புள்ளியில எப்படி பார்த்தாலும் அந்த அழுத்த சக்திகளை நாங்கள் ஒரு எண்ணிகள் மாதிரி கூட்டலாம். சரியா? அதனால இப்ப q 2 சென்டிமீட்டர் அழுத்த சக்திக்கு q/4πε0 r. எல்லாத்துக்குமே 4πε0 r வடியா நான் 4πε வர்ற வழியா அதை நான் புறக்கணிச்சுறது. q 4 சாரி q 2 q 3 பிளஸ் q 6 மைனஸ் q என்ன மைனஸ் 8 தானே எண்ணி கூட்டலாம். q r வந்து 0 இருந்திருக்கணும். இப்ப இந்த q அரைங்காலோட வரேன் எல்லாமே q8 தானே அதுலயும் மட்டும்டா 1 2 பிளஸ் 1 3 பிளஸ் 1 6 வந்து 1/6 வரும். 1/6 வந்து 6 மேல் 6 6 மேல் 6 r சமன் 1 சென்டிமீட்டர் 2 வரணும். முதலாவது விடை. 46வது, ஒரு சீரான வலிமையுள்ள ஒரு கயிற்றை பயன்படுத்தி இரு குழுக்கள் இறுக்கமாக கிடைச்சமதள மேற்பரப்பின் மீது ஒரு கையிழுத்தல் போட்டியை உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஆரம்பிக்கின்றன. இரு குழுக்களும் சம விசைகளை பிரயோகிக்கும் அதே வேளை ஒரு விளையாக கயிறு மீது உள்ள புள்ளி ஓ இயங்குவதில்லை. இச்சந்தர்ப்பம் பற்றி செய்யப்பட்டுள்ள பின்வரும் கூற்றுகளை கருதுக. கூற்று, இரு குழுக்களினதும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் கயிறின் மீது ஒரே விசையை பிரயோகித்தால் கயிற்றின் வழியங்களும் இழுவையும் பெருமன் சமனாகும். இப்ப இங்க நிற்கிறாட்டா இவர் வந்து இங்க நின்று ஒரு டி விசையை பிரயோகிப்பார், பின்னுக்கு நிக்கிற ஒருவர் டீயை பிரயோகிப்பார், பின்னுக்கு நிக்கிற ஒருத்தர் டி என்ற விசையை பிரயோகிப்பார். அப்ப என்னண்டா இவர் டி இழுக்க இவர் அதுக்கு எக்ஸ்ட்ரா டி இழுப்பார், இவர் அதுக்கு எக்ஸ்ட்ரா டி இழுப்பார். விளைவுல 3t வரும். இதடியில 2t என்று இருக்கும், இதடியில 3t என்று வரும். இவர்கிட்ட தான் இந்த டி என்ற ஒரு விளைவே இருக்கும். அப்ப என்ன கைத்துல அவைகளுக்கு இடப்பட்ட இடத்துல வந்து என்ன இழுவிசை வந்து மாறிக்கொண்டிருக்கு. அப்ப எல்லா இடம் இழுவை சமனண்டாடிய பிழை. இப்ப இதுல சிம்பிளா நாங்க வெட்ட வேண்டியன்றாடா கூட்டு வந்து புல அப்படின்னா என்ன 1 3 5 3 பெறாது. இப்ப பிஓ சிஓன்றது 2வது 4வது. இப்ப பி மாத்திரம் உண்மையானது, அடுத்து பி சி மாத்திரம் உண்மையானது. ரெண்டா சி பிள்ளையா இருந்துச்சுன்னா 2வது விட, சி சரியா இருந்துச்சுன்னா 4வது விட. நான் இப்ப விளங்கப்படுத்துறதுக்கு 2வது பி கூட்ட வாசிக்கிறேன். கயிறு மீது உள்ள இழுவையின் பெருமன் அதன் அருமுழுவைக்கு மேற்படும் எனின் கயிறு பிக்கும் கியூக்கும் உள்ள புள்ளியின் மாத்திரம் மாறும். சரி, இது பி இது கியூண்டா அறநிலை ஏற்படுதுன்னா என்ன உளவேராலையும் கொடுக்குற விஷயம் இந்த 2க்கு முடியல தான் டென்ஷனா வரப்போகுது. அப்ப 2க்கு முடியல தான் கட்டாயம் வரும். அது சரி. சீக்கூட்டு, நபர் ஒருவரினால் கயிறு மீது பிரயோகிக்கத்தக்க உயர்ந்தபட்ச விசையின் பெருமன் அந்நபரின் பாதத்துக்கும் மேற்பரப்புக்கும் இடையே உள்ள நிலையில் உராய் குணத்தை சேர்ந்திருக்கும். அதுவும் சரி. நிக்கிறாட்டா நின்றவர் இந்த கயிறை இங்க இழுக்கிற இவர் இங்க இழுக்கல அவரை எது சமப்படுத்த போகுது? அவருடைய காலில் இருக்கிற உராய் விசைதான். அந்த உராய் விசையாலதான் அவர் அதுல அப்படி ஸ்டேபிளா நிக்கிறார். அந்த உராய் விசை இல்லாட்டி விழுந்திருப்பார். இப்ப அந்த உராய் விசையில தங்குது. சரி, சி கூட்டு. இப்ப பியும் சியும் சரியானது. விடை 4. ஒரே திரவியத்தினால் செய்யப்பட்ட சர்வசமான பரிமாணங்கள் உள்ள 3 சீரான சதுரமுகிகள்
மூன்று சீரான சர்வசம உலோகச்சதுரமுகிகளையும் பயன்படுத்தி செய்யப்பட்ட ஏபிசி என்னும் மூன்று பொருட்கள் உருவில் காட்டப்பட்டுள்ளன. ஏகமபி ஆகியவற்றின் உலோகச்சதுரமுகிகள் முறையே மரச்சதுரமுகிகளை மேலேயும் கீழே ஒட்டப்பட்டுள்ளன. சியில் உள்ள உலோகச்சதுரமுகி உருவில் காட்டப்பட்டுள்ள மரச்சதுரமுகியில் பதிக்கப்பட்டுள்ளது. ஏபிசி ஆகிய மூன்று பொருட்களின் போது ஒரு நீர்த்தடாகத்தின் மெதுவாக தாழ்த்தப்பட்டு அவற்றின் திசையமைய மாற்றாத நிலைக்குத்தாக மிதக்குமாறு செய்யப்படுகின்றன. மலைக்குச்சிகள் நீரில் ஆளும் அமுலங்கள் முறையே HAHBHCN பின்வரும் தொடர்முறைகளில் உண்மையானது. முதலாவது நான் இங்க இது A, இது B, இது C. AMCயும் கம்பேர் பண்றேன். குட்டின தனியும் மாறையில. ஆனா இந்த மரத்தின் இந்த ஒரு பகுதியை கோதிட்டினோம். அப்ப அந்த துணிவு வந்து இல்ல. அப்ப அந்த குறித்த துணிவை விட இங்க கூட துணிவு இருக்கிறபடியா HA வந்து HCயை விட கூடவே இருக்கும். அதுக்கு அடுத்தது இப்ப HB இது தலைகளா வச்சிருக்கு, இது மேலேயே வச்சிருக்கு. நார்மலா இதுன்ற ஒரு துணிவையும் இதுதான் இப்ப மேலுதைப்பட தாங்க போகுது. இப்ப தலைகளா வச்சது என்ன, இது இருக்கல்லோ இது வந்து தலை போகுது. இந்த இதுன்ற கனவுலவும் சேர்த்து ஒரு மேலுதைப்பை வழங்கும். அதே சமயம் இதுக்கான நிறைய ஒரு கனவுலவும் வழங்கும். இப்போ நார்மலா விட மேலுதைப்பு தார பரப்பு வந்து இங்க ஒரு கூடுதலா வந்துட்டு அப்படின்னா என்ன, HA வந்து HB சரி HA HBயை விட கூட. அப்படி பாத்தீங்களாண்டா இப்ப அரேஞ்ச் பண்ணிருந்தீங்களாண்டா HC தான் இருக்குல்ல கூட, சரி ஓ சரி அதுக்கடுத்து இப்ப HBM HCM பார்த்தோம்டா இது ஒரு கொஞ்ச துணிவு, இது வந்து ஒரு ஆகக்கூடிய துணிவு. ஆனா இது மேலுதை போன்று வழங்குறபடியா HB வந்து குறைவா இருக்கணும். HB less than sorry HB less than HC அப்படின்னா இதுண்ட கனவுளால ஒரு மேலுதைப்பு வரப்போகுது. அதே சமயம் இதுவும் ஒரு மேலுதைப்பை தரப்போகுது. இதுல பாத்தீங்கன்னா இதுண்ட வெயிட்ட ஃபுல்லாவே இதுதான் ஆழமா தள்ள போகுது. அதால இந்த மரக்குட்டியின் உண்மையான திணிவு இதுக்கு வரையலைன்னா ஒரு இந்த குட்டி இதுண்ட அடர்த்திக்கு நாங்க அந்த மரக்குத்தின் திணிவை கொண்டு வந்தோம்னா அது சின்னனா தான் இருக்கும். அதால பாத்தீங்களாண்டா HB வந்து சின்னனா இருக்கும் எல்லாத்த விட. அதுக்கு அடுத்தது HCயா இருக்கும், எல்லாத்த விட பெருசா HCயா இருக்கும். எத்தனையா விட 5வது விடை. 48வது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கடதாசியின் தளத்துக்கு செங்குத்தாக ஒரு முடிவின்றி நீண்ட மெல்லிய கம்பி கடதாசிக்குள்ளே ஓவில் ஒரு ஓட்டம் மையை கொண்டு செல்கின்றது. மையம் ஓவில் உள்ளதும் ஆரை உடையதும் ஒரு கட்டத்தின் பரியில் தாங்கப்பட்டுள்ள மேற்குறித்த கம்பிக்கு சமாந்தர முடிவின்றி நீண்ட வெவ்வேறு 9 ஒத்த கம்பிகள் ஒவ்வொன்றினதும் கடதாசிக்குள்ளே ஓர் ஓட்டம் மையை கொண்டு செல்கின்றன. ஏகமபி ஆகியன கம்பிகளை தவிர வெவ்வேறும் இரு அடுத்த கம்பிகளுக்கிடையே உள்ள கோண வேறுஆக்கம் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு 30 வகையாகும். ஏனைய கம்பிகள் காரணமாக மைய ஓவில் தாங்கப்பட்டுள்ள கம்பியின் ஓரலகு நீளத்தின் மீது உள்ள காந்த விசையின் பெருமனும் திசையும் முறையே. இப்ப இது என்ன பார்க்கணும்டா, இருக்கிறத பார்க்க கூடாது, இல்லாத பார்க்கணும். மொத்தம் 12 வரணும்டா. இப்ப 30 பிரிச்சோம்னா 12 வரணும். ஆனா 3 மிஸ்ஸிங். அந்த 3 மிஸ்ஸிங்காலதான் இப்ப பிரச்சனையே. அந்த 3 மிஸ்ஸிங் இல்லாத அந்த 3 மிஸ்ஸிங் 3 மிஸ் ஆற 3 இருந்துச்சுன்னா என்ன, இங்கால் பக்கம் நோக்கி ஒரு காந்த புலத்தை எடுத்திருக்கும். இப்ப அந்த அதால உருவாக்கப்படுற காந்த விசை இல்லாம போகுது. அதால என்ன, இவர் வந்து இந்த திசை நோக்கி போக போற, இவர் முதல் இங்க இழுத்திருக்க வேண்டிய இல்ல, அதனால இங்க போக போற. சரி, இப்ப இந்த 3 இருந்துச்சுன்னா அதால இவ்வளவு காந்த விசை வருதுன்னு பார்ப்போம். இப்ப 30 லோவண்டும் இப்ப நீள கம்பியால உருவாக்கப்படுற காந்த விசையை பெறுவேன் μ0I²/2πr. இதுதான் காந்த விசைக்கான சமன்பாடு. இப்ப ஒவ்வொன்றும் கொஸ் 30 வாயில சரி கொஸ் 30 தான் ரெண்டு சைட்ல இருக்க கொஸ் 30 2 பிளஸ் μ0I²/2πr. ஏன் இதுல இருக்கேன்னு சேர்க்கிறேன். இப்ப கொஸ் 30 வந்து √3/2 போட்டுட்டா 2 2 பட்டுப்படும். இப்ப μ0I²/2πr வெளியில எடுத்தேன்டா √3 + 1 வரும். எந்த விட 2வது விடை. 49வது வெள்ளி. ஒரு தனியாக்கிய உலோக அச்சாணி PQவை கொண்ட ஒரு A காட்டப்பட்டுள்ள ஒரு பொம்மைக்கார் ZX தளத்தில் ஒரு சைன் வலை பாதையை ஒரு மாறாக்கதி V உடன் ஒரு
பிஇ காட்டப்பட்டுள்ளவாறு செல்கின்றது. நேரம் t நோட்டில் அச்சாணி PQ ஆனது YH பொருந்துகின்றது. பாய் அடர்த்தி BA உடைய ஒரு சீரான காந்தப்புலம் XY தளத்திற்கு செவ்வனாக Z திசையில் பிரதேச வெங்கடம் இருப்பேன். நேரம் T உடன் முனை Q குறித்து அச்சாணி முனை P தூண்டிய மின்னியக்கு விசையின் மாறலை சிறந்த விதத்தில் குறிப்பது. இப்ப இது ஒரு 3Dல இருக்குல்லோடா, இதனா ஒரு 2Dக்கு கொண்டு வருவோம். இப்ப PQ இப்படி இருக்கு, சரியோ? காந்தப்புலம் இப்படி மேல் நோக்கின திசையில் இருக்க மாதிரி சொல்லி இருக்கிறோம். இப்ப காந்தப்புலம் பிய இப்படி இருக்கலாம். இயங்குற திசை என்ன? இப்படி இயங்க போகுது. இப்படி இயங்குதுண்டா ஃபர்ஸ்ட் கீழ் நோக்கி இருக்கிற பார்த்தா இப்படி எடுக்கிறேன் அவங்கள நோக்கி. இப்ப பிளமிங்கிற விளக்கை விதிய பிளமிங்கிற விளக்கை விதியை பாவிச்சவன்டா இது என்ன? புலம் இப்படி, இயக்கம் எங்களை நோக்கி, மின்னோட்டம் இப்படி. அப்ப Q சார்பா அதான் முனை Q சார்பா P பாசிட்டிவ்ல தான் இருக்கும். ஆனா இது எப்படி இயங்க போகுது வேறங்களா? இப்படி ஃபர்ஸ்ட் இயங்குது, புற மேல போய் இப்படி இப்படி வருது. ஒரு காலமே அந்த இயக்கத்துக்கு செங்குத்தா வரையில ஒரு கூரோட தான் எப்பவும் இருக்கு பாருங்க. இது இப்படி ஒரு சைன் வலையில போதண்டா இந்த இது இதோட வெட்டுப்பாடு அளவு குறைஞ்சு கூடி ஆனா எப்பவுமே வெட்டுப்பாடு கொண்டிருக்குது மேல் நோக்கி. அப்ப இந்த செங்குத்து இயக்கம் ஒரு இடத்துலயும் வராதபடியா எப்பவுமே ஒரு சைன் கூறு வழியே போகுது, ஒரு சைன் வழியாவே இதுவும் போய் கொண்டிருக்குது. அப்படி பாத்தீங்களாண்டா ஒரு காலம் 0 பெறாதே, காந்தப்புலம் செல்ற திசையெல்லாம் மாறையில. அதே சமயம் ஒரு பெருமானத்தோட எப்பவுமே இருக்குது, காந்தப்புலத்தை வெட்டி கொண்டே இருக்குது. அப்ப 5வது விடை சரியா இருக்கேன். ஒரு நாளும் 0 பெறாது, இது கூடி குறைஞ்சு கொண்டு வர்றபடியா. சரி, 50வது கேள்வி. சரியா? 50வது கேள்வி என்ன? ABCD ஆகிய கடதாசி தளத்துக்கு செவ்வனாக வைக்கப்பட்டு 4 சமாந்தர செவ்வக உலோகத்தகடினால் நிலைக்குத்தாக குறுக்குவெட்டுக்களை வகை குறிக்கின்றன. BCD ஆகிய தட்டுக்கள் ஒவ்வொன்றும் அதன் மையத்தில் ஒரு சிறிய துளையை கொண்டுள்ளன. 3 தட்டுக்கள் அவற்றின் துளைகள் ஒரு A காட்டப்பட்டுள்ளவாறு ஓரச்சில் இருக்கத்தக்கவாறு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளன. தட்டு A புவியுடன் தொடுக்கப்பட்டு முழு தொகுதியும் வெற்றிடத்தில் வைக்கப்பட்டுள்ளது. காட்டப்பட்டுள்ளவாறு துளைகளினூடாக அச்சு மீது தான ஓவிலில் நேரம் t நோட்டில் ஒரு நிலையான இலத்திரன் உருவாக்கப்படுகின்றது. இலத்திரனுக்கு ஒரு B காட்டப்பட்ட வேக நேர வலை பொருந்துவதற்காக தகடுகள் BB, VC, VD ஆகியவற்றின் வோல்ட் எந்த வோல்ட் அளவை பிரயோகிக்க வேண்டும்? சரியா? ஒரு இலத்திரன் தான் போகுது, ஒரு கோயிலம் தான். ஓகே, இப்ப VT கிராஃப பார்ப்போம். VT கிராஃப் ஃபர்ஸ்டா ஒரு ஸ்பீட்ல போகுது, இது மெல்ல ஏர் முடுவுது. ஒரு டக்குன ஓய்வுக்கு திரும்ப அந்த டில இருந்து திரும்ப வருது, அதான் காட்டியிருக்கு. இப்ப A B C D. இப்போ ஒரு இலத்திரன் இங்க இருக்கண்டா ஃபர்ஸ்டா இங்க போதல்லோ, அப்ப இங்க ஒரு பிளஸ் ஏடிஎம் இருக்கணும். இங்க இது பிளஸ்ஸா இருந்தா தான் இதை நோக்கி இலத்திரன் வந்திருக்கும். இப்போ பிளஸ்ஸா இல்லாதபடியாலே முதலாவது வெட்டலாம். இப்ப இங்கால இங்கால வந்தா பிறகு வேகமா வந்துட்டல்லோ, இங்க வரைக்குள்ள வேற வேகம் குறையுது. வேகம் குறையுதுன்னா என்ன அர்த்தம்? இந்த பீண்ட அழுத்தத்தோட ஒப்படைக்கல சீண்ட அழுத்தம் குறைவா இருக்கணும். இது சீண்ட அழுத்தம் குறைவு, பீண்ட அழுத்தம் கூடவே இருக்கணும். அப்படி பாத்தீங்களாண்டா 5வது வெட்டலாம். பீண்டை விட சீண்ட அழுத்தம் கூடண்டா மாதிரி காட்டி இருக்கிறாங்க. அதால போல பிறகு டிக்கு வரைக்கல இதடிக்கு வரைக்கல சடுனா ஓய்வு ஆகுது. அப்படின்னா இது நெகட்டிவா இருக்கணும், மைனஸ்ல பெரிய வருமானம் இருக்கும். டக்குன்னு ஓய்வுக்கு வருது, இது சியோட ஒப்படைக்கல. அப்படி பாத்தீங்கன்னா எந்த விட சரியா இருக்கும்? 4வது விட பாருங்கடா, 3 கிலோ வோல்ட் இருக்கு, பிறகு 2.6 கிலோ வோல்ட் இருக்கு, பிறகு -2.8 கிலோ வோல்ட் இருக்கு. என்ன இங்கால ஃபர்ஸ்ட் ஏர் முடிவு கொண்டாரு, பிறகு இதை விட இதுக்கு அழுத்தம் கூட, இதுல அழுத்தம் குறைவு. அப்ப இலத்திரன் இங்கால் பக்கம் தான் இருக்க பார்க்கும், ஆனா ஒரு வேகத்துல வந்தோடனே அப்படியே போய்கொண்டிருக்கும். குறை இந்த 2.6 விட இந்த -2 மட்டும் பயங்கர குறைவு. இப்ப இலத்திரன் தள்ளப்படும். இலத்திரனை தள்ளுறபடியா இலத்திரன் திரும்ப அதே திசையில அதே மயார் மூடி அங்க வரும். அப்ப இதுக்கு விட 4வது. இதை நீங்க ஒருக்கா தெளிவா நீங்களும் ஒருக்கா யோசிச்சு பாத்தீங்கன்னா விளங்கும். இதோட 2018 முடியுது, அடுத்தது 2019.